அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 11ஆம் இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். திருக்குரானில் நேரடியான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் மாற்று கருத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை, ஒரு இலக்கிய நயமாக பயன்படுத்தப்பட்ட வசனங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த மாதிரியான சொற்களில் ஒரு சொல் என்னன்னு கேட்டால், உயிரோடு உள்ளவர்கள் மரணித்தவர்கள் அப்படிங்கிற சொல் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? உயிரோடு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் இயங்குவார், ஆடுவார், பாடுவார், இப்படி பிடிப்பார், பேசுவார், சாப்பிடுவார், நடப்பார். இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்தால் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அந்த செயல்பாடு போயிடுச்சின்னு சொன்னால் மரணித்தவர்னு சொல்லுவோம். இதுதான் நேரடி அர்த்தம். உசுரோடு உள்ளவனுக்கு அர்த்தம் இதுதான். இறந்தவர் என்பதற்கு நேரடி அர்த்தம் இதுதான். ஆனாலும் சில நேரங்களில் என்ன செய்வோம்னு கேட்டால், இறந்தவர்களையே உசுரோடு உள்ளவங்கன்னு சொல்லக்கூடிய வழக்கம் உலகத்தில் இருக்கிறது. ஆள் இறந்துருவாங்க, இறந்த ஆட்களையே என்ன செய்வாங்கன்னா உசுரோடு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க எல்லா மொழிகள்லையுமே. உதாரணமாக இப்போ பெரியார்னு ஒருத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார்ல, அவர் வாழ்கங்கிறாங்க. எப்படி வாழ்வார் அவர்? பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்கங்கிறாங்க. வாழ்கன்னா உசுரோடு இருங்கன்னு அர்த்தம். வாழவே இல்லை, அவங்க வாழலை, அவங்க இறந்து போயிட்டாங்க, நல்லா தெரியுது. இருந்தாலும் என்ன செய்கிறாங்க? பெரியார் வாழ்க அல்லது அண்ணா வாழ்கன்னு உசுரோடு உள்ளவனுக்கு சொன்னால் பரவாயில்லை. இப்போ இருக்கிற ஹயாத்தோடு இருக்கிற ஆளை சொன்னாங்கன்னா உசுரோடு இருக்க சொல்கிறோம்னு அர்த்தம். செத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வாழ்கங்கிறது, வாழ்கன்னா வாழுதல் தானே, அதை உசுரோடு இருக்கிறன்னு அர்த்தம். இந்த மைக்கு வாழ்கன்னு சொல்ல மாட்டோம்ல. வாழ்கை என்பது உசுரோடு இருக்கிற மனிதனுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு வேறு எதுக்கும் சொல்ல முடியாது. அப்போ இந்த வாழ்கன்னு சொல்கிறாங்களோ அதை கொண்டு அர்த்தம் என்ன? அவர் போய்விட்டாலும் அவருடைய புகழ் வாழட்டும். அவர் போயிட்டார், அண்ணா வாழ்கன்னா அவருடைய கொள்கை வாழட்டும், அவருடைய சித்தாந்தம் வாழட்டும், அவருடைய கட்சி வாழட்டும் அப்படின்னு அவர் தொடர்புடைய ஏதோ ஒன்று, அவர் தொடர்புடைய எதையாவது ஒன்று கருத்தில் கொண்டு என்ன செய்வாங்கன்னா அவர் வாழட்டும், இவர் வாழட்டும்னு சொல்லுவாங்க. இது எல்லா பாஷையிலையும் இருக்குது. எல்லா பாஷைகளையுமே செத்து போன ஆட்களை வாழ்கன்னு சொல்வது. இந்த ஜிந்தாபாத் சொல்லுவாங்கள்ல, அதாவது காகித மில்லத்து ஜிந்தாபாத்துமாங்க உருதுல. காகித மில்லத்துனா இஸ்மாயில் சாஹிப், ஜிந்தாபாத்துனா வாழ்க. அப்போ ஜிந்தாபாத்துன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் இங்கே பார்த்தா போயிட்டு வர மாதிரி ஜிந்தாபாத்து. ஜிந்தாபாத்துன்னா உசுரோட உள்ள ஆளுக்கு தானே சொல்லணும், அது அகராதிப்படி. ஆனால் வழக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், அவர் வாழட்டும்னு சொன்னால் அவருக்கு கொண்ட கொள்கை வாழட்டும், ஏதோ ஒரு கருத்து, கொள்கையோ சித்தாந்தமோ என்னோ ஒரு புகழோ ஏதோ ஒன்று வச்சுக்கிறோங்க. ஆனால் அவர் வாழ்கிற அர்த்தத்தை நம்ம சொல்லவே இல்லை. இப்படி ஒரு பழக்கம் இருக்குத்தானே செய்யுது. அந்த மாதிரியான சொற்கள் குர்ஆன்லையும் இருக்கிறது. குர்ஆனில் செத்து போன ஆட்களே உசுரோடு உள்ளவங்க நல்லா சொல்லுவான். செத்தாங்கன்னு நல்லா தெரியுமா என்ன செய்வான்? அவங்க உசுரோடு இருக்கிறாங்கன்னு குர்ஆனில் சொல்லப்படும். அப்போ நேரடி அர்த்தம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னாட்ட செத்தது கண்ணுக்கு முன்னாடி தெரியுத. உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2வது சூறாவில் 154வது வசனம், ஒலா தக்கூலு, நீங்கள் சொல்லாதீர்கள், லிமை யுக்குத்தலு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவரை, அம்பாத்துன், இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். இறந்துட்டாங்கன்னு நல்லா தெரியுது. கொல்லப்பட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை அம்பாத்துன், இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவுன், மாறாக உசுரோடு இருக்கிறார்கள். செத்துட்டாங்கன்னு தெரியுது, அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்? செத்தாங்கன்னு சொல்லாதேங்கிறான். செத்து தானே இருப்பார், கண்ணு முன்னாடி கொல்லப்பட்டாங்களா, இறந்துட்டு உயிர் போயிடுச்சே, உயிர் போய் கொல்லப்பட்டு பாடியாக கிடக்கிறாங்க. அவங்கள ஜனாசா தொழுகை வச்சு என்ன செய்கிறாங்க? அடக்கமும் பண்ணி போடுறாங்க, மண்ணை போட்டு புதைக்கவும் செஞ்சு போடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த வசனத்தை எல்லாம் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்கள செத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க, உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த உயிரோடு இருக்கிறாங்கிறது என்ன அர்த்தம்? நம்ம விளங்கி வச்சுக்கிற இந்த உயிரோடு இருந்தால் உயிரோடு உள்ள ஆளை போய் புதைக்க முடியுமா? உயிரோடு ஒருத்தர் இருந்தாருன்னு அவரையும் இப்படி அடக்குறீங்க. இது மாதிரியான விஷயத்தை இன்னொரு இடத்துல நல்லா சொல்கிறான். அது எங்கன்னு கேட்டால், 3வது சூறாவில் 170வது வசனத்தில், 169வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். ஒலா தஹ்சபன் அல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை அம்மாத்தன், இறந்தவர்கள் என்று நினைக்கக்கூட செய்யாதீங்க. அங்கே சொல்லாதீங்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு சொன்னால் மௌத்தா போனார்னு நினைக்கவே செய்யாதீங்க. அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவங்க இறைவன்ட்ட உயிரோடு இருக்கிறார்கள், ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற வசனம் இருக்குது. இந்த 169 இருக்கிறது. அப்போ இந்த இரு வசனங்களும் எதை சொல்லுதுன்னு கேட்டால்,
அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்கன்ற அந்த வசனமே சொல்லிவிட்டு ஆனால் அவங்க சாவலைன்னு வேறு சொல்லுது. கொல்லப்பட்டாங்க மௌத்துன்னு சொல்லி அவங்கள நினைக்கவும் செய்யாதீங்க, சொல்லவும் செய்யாதீங்க, மாறாக உசுரோடு இருக்கிறாங்கன்னு வருது. இப்போ இந்த உசுரோடு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரடியான அர்த்தம் கொடுத்தீங்க என்று சொன்னால் அவங்கள போய் புதைச்சிருக்கலாமா? ஒருத்தர் உசுரோடு இருக்கிறான்னு முடிவு எடுத்தீங்கன்னா அவர் போய் அடக்கம் பண்ணுறது சரி. அந்த கொல்லப்பட்டவங்களுக்கு மனைவிமாரில் இருந்திருப்பாங்கல்ல, அவர் உசுரோடு இருந்தால் வேறு கல்யாணம் பண்ண முடியுமா? கொல்லப்பட்டிருக்காங்க, பல பேர் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டவன்னு அவங்க மனைவிமார் என்ன செஞ்சாங்க, அவங்க இளம் வயசில் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் வேறு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கத்தானே செய்யுது. உசுரோடு இருக்கிறவனுடைய மனைவி எப்படி இன்னொரு ஆள் கல்யாணம் பண்ணுறது? அப்போ அவர் கொல்லப்பட்டால் நமக்கு செத்துட்டால் நல்லா தெரியுது. இறந்துட்டனால தான் கொண்டு போய் புதைக்கிறோம். இறந்ததுனால தான் அவங்களுடைய மனைவிமார்களை வேற ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் தான் காசு பணம் வச்சுருந்தான்னு வைங்க, அவர் இறந்து போகணுன்னு அப்படி போட்டு வச்சுருப்போமா? அந்த சொத்தை பிரிச்சுக்கிறோமா? கொல்லப்பட்டோன்னு என்ன செய்வாங்க, அப்பாவுக்குள்ளோ மோனுக்குள்ளோ பொண்டாட்டிக்குள்ளோ புருஷனுக்குள்ளோ எல்லாம் பிரிச்சுட்டு போயிடுவாங்க பங்குகளை. அப்போ இப்போ ஏன் பங்கு பிரிக்கிறீங்க? ஒரு மனிதன் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய சொத்தை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ நீங்கள் அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் கொல்லப்படுறாரு, அவர் ஒரு பணக்காரர் இருக்காருன்னு வைங்க, அவர் கொல்லப்பட்ட உடனே என்ன செய்வாங்க, அந்த சொத்துக்களை எடுத்து மகனுக்கு இவ்வளோ, அண்ணனுக்கு இவ்வளோ, தம்பிக்கு இவ்வளோன்னு என்ன மார்க்கத்தில் சட்டம் இருக்குதோ அதன்படி பிரித்து கொடுக்குறாங்க. இது எதை காட்டுதுன்னு கேட்டால் இறந்துட்டாங்கன்னு காட்டுது. இறந்துட்டாங்கன்னு நான் நினைக்காதீங்க, நல்லா சொல்கிறான். நம்ம இறந்ததாக நினச்சி தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இறந்ததாக சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இறந்துட்டாங்கன்றதுக்கு என்ன ரிசல்ட் இருக்கோ அவ்வளவும் செய்கிறோம். இறந்ததுனால தான் உங்களுடைய அடக்கம் பண்ணுறோம், இறந்ததுனால தான் என்ன செய்கிறோம், சொத்துக்களை பிரிக்கிறோம், இறந்ததுனால தான் வேறு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே இறந்தவர்கள் என்று நினைத்து தான் எல்லாம் செய்கிறோம். அப்போ இதை எப்படி தான் விளங்கி கொள்வது? உயிரோடு உள்ளவர்கள்னு சொல்கிறான். ஆனால் இறந்தது தான் கண் முன்னே தெரிகிற உண்மை. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மை என்ன, வெட்டப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே இறந்துட்டாங்க. துடிப்பு இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, உயிர் இல்லை, நல்லா தெரியுது. அப்படி தெரிஞ்சு இருக்கும் பொழுது அவங்கள உசுரோடு உள்ளவங்கன்னு நீங்கள் நினைங்க, உசுரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னு விளங்குறது, முரண் இல்லாமல் எப்படி விளங்குறது அப்படின்னு சொன்னால் இதை வச்சுக்கிட்டு தான் அந்த தர்கா வழிபாடெலாம் வருது. தர்கா வழிபாடு செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அவுலியாக்கள்லாம் செத்தாலும் அவங்க சாவாமல் இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் இதில் கொல்லப்பட்டவங்களுக்கு தான் சொல்லப்படுது. யார் போர்க்களத்தில் போய் எதிரிகளால் வெட்டப்பட்டு கொல்லப்படுறாங்களோ அவங்களத்தான் இந்த 2 வசனங்களும் பேசுகிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சாதாரணமாக மகான் பெரியார்னு நினச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுக்கு இறந்துட்டா கூட என்ன செய்வாங்கன்னா இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்களும் ஒரு வகையாக தியாகம் பண்ணவங்க தானே, இவங்க இறந்தாலும் இவங்க இறந்து போகலை, இறந்தவர்கள் நீங்கள் நினச்சிக்கிற வேண்டியதுதான். அவங்க உசுரோடு இருக்கிறாங்க, நம்ம பேசலாம், உங்களுக்கு கேட்கும், நம்ம உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், நம்ம கோரிக்கை வைக்கலாம். அவங்க மூத்தா போகலை, நம்ம பார்வைக்கு தான் மூத்தா போனதை தெரியுமே தவிர உண்மைக்கு அவங்க என்ன மரணிக்கவில்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இதை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த பெரியார் மகான்கிற கூத்தெல்லாம் எதில் வருதுன்னு கேட்டால் இந்த வசனத்தை, ஷஹீதுகளுக்கு சொல்லப்பட்ட இந்த வசனத்தை எல்லா பெரியார்களுக்கும் விரிவாக்கம் பண்ணி அதன் அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெரியார்கள் மகான்கள்கிட்ட போய் இன்னும் துவா செய்யலாம். ஏன்ப்பா செத்து போனான்ட்ட ஏப்பா கேட்குறேன்டா, அவர் உசுரோடு இருக்கிறாரு, அல்லாஹ்வுல சொல்கிறான், செத்து போகலையே அப்படின்ற இந்த வசனத்தை வழிகேட்டுக்கு பயன்படுத்தவும் செய்கிறாங்க. சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் வழிகேட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கா? இதே மாதிரி சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. விளக்கம் நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பார்க்கணும். நான் என் இஷ்டத்துக்கு எந்தையாவது சொல்லலாம், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லலாம், அது மார்க்கத்தில் நிற்காது. யார் சொன்னால் நிற்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் தான் நிற்கும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த வசனம் இறங்கினவுடனே சஹாபாக்களுக்கு சரியான குழப்பம். என்ன குழப்பம், என்ன இறந்தது கண்ணு முன்னாடி தெரியுது, நம்ம தான் கொண்டு அடக்கம் பண்ணோம், அவரை போய் இறந்து போனவங்கன்னு சொல்லாதீங்கன்னா எப்படி, இறந்தாலும் போயிட்டாங்க, உசுரோடு இருக்கிறாங்கன்னா எப்படி விலங்கலைய அப்படின்னு சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு மசூதுங்கிற ஒரு சஹாபி, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்னு மசூதுங்கிற நீங்கள் தமிழ் எடிஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நம்பரு 3834வது ஹதீஸில் இருக்கும் முஸ்லீமில். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த ஆயத்தை பற்றி இப்னு மசூதுகிட்ட போய் சில பேர் விளக்கம் கேட்குறாங்க. அது என்னங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தவர்கள்னு நினைக்க வேணாங்கிறான், அல்ல உயிரோடு இருக்கிறாங்கன்னு நினைக்க சொல்கிறான். எப்படிங்க நினைக்கிது, என்னங்க அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சொல்லி இப்னு மசூதுங்கிற ஒரு சஹாபி அவர்கிட்ட ஒரு தங்க விளக்கம் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது நீ ஏன்ட்ட விளக்கம் கேட்குற, உனக்கு முந்தி நாங்கள் ரசூலாட்ட கேட்டுவிட்டோம், இது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே அவங்கள்ட்ட இந்த விளக்கத்தை நான் கேட்டுவிட்டோம். அப்போ அம்மா இன்னா கது சால்னா அந்த ஆளிக்க இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் விளக்கம் கேட்டோம். இதுக்கு என்ன அர்த்தம், உசுரோடு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள், உசுரோடு இல்லை, அவங்க உசுரோடு இல்லைன்னு தெரியுது, மறு உசுரோடு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு
அப்படின்னு நாங்கள் ரசூல்லா இடத்துல கேட்டோம். அப்போ ரசூல்லா என்ன சொன்னாங்க பதிலுன்னு கேட்டால், நம்மள்கிட்ட கைப்பற்றப்படுற உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் இறைவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு சாதாரணமாக இறந்து போனவங்களாக இருந்தாங்கன்னா கபூரில் கொண்டே வச்சு அந்த ஆலமுல் பர்சக அந்த அருவாகுங்கிற அந்த இடத்தில் வைத்து அவங்கள விசாரணை நடத்துவது அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஷஹீதுகளாக இருந்தாங்கன்னு வைங்க, ஷஹீதுக்கு தான் சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களாக இருந்தால் அந்த உயிரை உடனே எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்துக்கு போய் அந்த சொர்க்கத்தில் அவங்கள மனித உருவத்தில் அந்த சுற்றி திரிகிற மாதிரி விடாமல் ஒரு பறவை வடிவத்தில் ஒரு பறவை மாதிரி ஒன்றை அல்லாஹ் உருவாக்கி ஒவ்வொரு உயிர் தியாகி அந்த பறவை கூட்டுக்குள்ளே வச்சு, ஒரு மனுஷனாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. மனுஷனாக போகிறதுக்கு விசாரணை நடத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஒவ்வொரு இந்த மறுமை நாள் உலகம்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாரையும் எல்லாம் விசாரித்து அவனுடைய செயலுக்கு மார்க்கு போட்டு இவன் சொர்க்கவாசின்னு சொன்னவனை தான் நம்மளாம் சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த ஷஹீத் அப்படி தான் போக முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யணும், உயிரை தியாகம் பண்ணியிருக்கார்ல, இவருக்கு ஒரு கூடுதல் அந்தஸ்து கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்போவே நீ சொர்க்கத்துக்கு போய்க்க. ஆனால் என்ன மாதிரி போகணும், மனிதனாக நீ போக இயலாது. மனிதனாக போவதற்கு அதுக்கு ஒரு கேடு வச்சுருக்கான், நல்லா அது ஒரு செட்டப் வச்சுருக்கிறான். அந்த நேரத்தில் தான் போக முடியும். இப்போதைக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், பறவை வடிவத்தில் அந்த உயிரை கொடுத்துருவான்ல, அது பறவையாக சுற்றிக்கிட்டே இருக்கும். உயிர் மனுஷ உயிராக இருக்கும், கூடு பறவை கூடாக இருக்கும். இப்போ பறவை கூட்டுக்குள்ளே மனுஷ உயிர் இருந்து என்ன செய்யும், சொர்க்கத்தில் வேண்டிய மாதிரி சாப்பிட்டு கொண்டு திரிந்து கொண்டே இருக்கும். அப்போ உசுரோடு அதான் அர்த்தம். உசுரோடு இருக்கிறாங்கண்டா உனக்கு எது சம்மந்தமாக கிடையாதுப்பா. உயிர் போச்சுன்னு நினைக்கிற, உயிர் போச்சு தான். உன்னையை பொறுத்த வரைக்கும் இறந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா உயிரோடு இருக்கிறாங்க. உயிரோடு இருப்பவர்கள் என்னென்ன மாதிரிலாம் செயல்படுவாங்களோ அந்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, சொர்க்கத்தில் இருந்து கொண்டு அவங்க ஒருத்தர் பார்த்துக்குருவாங்க, பேசிக்கிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த சொர்க்கத்தில் இருக்கிற இன்பங்களை எல்லாம் பறவை வடிவத்தில் இருந்து எதெல்லாம் அனுபவிக்க இயலுமோ அதெல்லாம் அனுமதிப்பா அப்படி சொல்கிறாங்க. அப்படி ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அருவாகுகும். இந்த கேள்வியை ரசூல்லாட்ட நாங்கள் கேட்ட பிறகு ரசூல்லா சொன்னாங்க, அருவாகுகும் ஃபி ஜௌஃபி தயிரின் ஹுதரின், பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள்ளே இவங்களுடைய உயிர்கள் வழங்கப்படும். பிடிக்கப்பட்ட உயிர்களை ஒவ்வொரு உயிரையும் ஒரு பச்சை நிறத்து பறவைக்குள்ளே வைத்த உடனே அது என்ன செய்யும், தசரஹு மினல் ஜன்னத்தி ஹைதுஷாத், சொர்க்கத்தில் நாடியவாறு திரிந்து கொண்டே இருக்கும். அப்போ உசுரோடு இருக்கிறாங்க என்பதற்கு அர்த்தம் இந்த மண்ணுலகுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த உயிர் என்பது. இந்த மண்ணுலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க போய்விட்டார்கள். அந்த வேறு ஒரு உலகத்தில் இருந்துருக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அந்த அல்லாஹ் சொல்கிறான்னு ரசூலுல்லாஹ் விளக்கிவிட்டாங்க. உயிரோடு இருக்கிறாங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால், இங்கே மண்ணுக்குள்ளே அவங்க செயல்படுறாங்க, நம்ம கூப்பிட்றோம்லாம் கேட்குறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிறன்னு நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு பெரிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். அவங்க என்ன தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்னு வந்தீங்கல்ல, அதுக்காக நல்ல ஜாலி அனுபவிங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை வடிவத்தில் அவங்களுக்கு எல்லா வித பாக்கியத்தையும் எல்லாம் கொடுத்துட்றான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வழக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ உயிரோடு உள்ளவர்களுங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன் இயலாது, இறந்துட்டு கண்ணு முன்னாடி தெரியுது. அதே நேரத்தில் உயிரோடு உள்ளவர்கள் என்ன அர்த்தம் கொடுக்குறது என்று கேட்டால், இறைவன் புறத்தில் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, நம்மளை பொறுத்தவரைக்கும் மொத்தம் போயிட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறது என்பது நம்மளோட கான்டாக்ட் பண்ணக்கூடிய உயிர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹதீஸிலேயே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பறவையோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்போ அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு எதாவது நீ ஆசைப்படுறீங்களா, இங்கே சொர்க்கத்தில் உங்களுக்கு எல்லாம் தந்துட்டேன் பறவை வடிவத்தில், உங்களுக்கு ஏதாவது ஆசை, ஹல் தஸ்தகுன செய்யா, இது அந்த முஸ்லீம் நூல் சொன்னால் அந்த ஹதீஸில் தொடர்ச்சி இதெல்லாம் அதனோட அடுத்த பகுதி. நீங்கள் எதையாவது விரும்புகிறீர்களான்னு கேட்டோன்னு அவங்க என்ன செய்யாங்கன்னா, நாங்கள் என்னத்தை விரும்புகிறது, எல்லாம் தான் கிடைச்சிருச்சே, கிடைக்க வேண்டியதெல்லாம் இங்கே சொர்க்கத்தில் கிடைக்கும்போது மறு எண்ணத்துக்கு நாங்கள் விரும்புகிறதுன்னு அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் திருப்பி எல்லாம் கேட்பான், எதாக இருந்தால் சொல்லுங்கள், ஆசை இருந்தால் சொல்லுங்கள், ஆசை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பான். கடைசியில் அந்த இறந்து போனவர்கள் பறவை வடிவத்தில் இருக்கிற அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கிறது. என்ன ஆசை என்று கேட்டால், நுரீது அன் தருத் அருவாகனா ஃபி அஜிசாதினா, எங்கள் உயிர்களை எங்கள் உடலுக்குள்ளே நீ திருப்பி கொடுத்த உடனே ஹத்தா நுக்குத்தல ஃபி சபீலிக்கு மரத்த நுகுரா, இன்னொரு தடவை நாங்கள் போர் செஞ்சு கொல்லப்படணும், இதுக்கே இவ்வளோ பெரிய தரஜா கிடச்சிருக்க, மறுபடி போய் ஷஹீதாகி வரணும், அதான் எங்களுக்குரிய ஒரு பெரிய ஆசை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அப்போ இது நடக்காத காரியம் தான், அதை முடிவெடுத்துட்டானே, வந்துட முடிஞ்சது தானே. இங்கே வந்துட்டிங்களா திருப்பி வர்றதுங்கிறது கிடையாது. கேட்பானா மனுஷன் உயிரை கைப்பற்றும் போது, ரப்பிர் ஜிவூன், இறைவா என்னை திருப்பி அனுப்புன்னு கேட்பாங்கண்ணா, கல்லா அது நடக்காதுன்றான்லாம். அந்த மலக்குமார்கள் விட்டு சொல்லிடுவான். அது போயிட்டாங்கன்னா போனது தான், திரும்பி வருதல் கிடையாது அப்படின்னு முடிவெடுத்ததுனால என்ன செய்வான்டால, சரி உங்களுக்கு இதுதான் கேட்குறாங்க, இது கொடுக்கக்கூடிய கோரிக்கை இல்லை, அதனால் இவங்கள்ட்ட எதுவும் கேட்கக்கூடாது, இது தான் எப்போ கேட்டாலும் இது தான் கேட்பாங்க, இனிமேல் அல்ல விட்டு விட்டான் அவர்களை, வேறு என்ன வேணும்னு கேட்குறதில்ல. அதோட
இவங்க வந்து கொடுக்க முடியாத கேட்டாங்கல்ல, அதனால் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்கவே மாட்டான். ஏன்னா கேட்டால் என்ன செய்வாங்க, திருப்பி அனுப்பும்பாங்க. திருப்பி அனுப்புறது கிடையாது அப்படின்னு அந்த முஸ்லீமுடைய ஹதீஸில் இந்த விவரமும் சேர்ந்துருக்குது. அப்போ நம்ம என்ன விளங்குறோம், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க வந்து இந்த துன்யாவோட கான்டாக்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க மட்டும் உயிரோடு இல்லைங்க. இப்போ நம்ம சாதாரணமாக இறந்து போகிறாங்கல்ல, ஷஹீதா இல்லாமல் சும்மா அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படாமல் இயற்கையான முறையில் ஒரு முதுமையில் ஹார்ட் அட்டாக்கில் இப்படி போன மாதிரி மூத்தா போகிறாங்கல்ல, இவங்களும் உசுரோடு தானே இருக்கிறாங்க. இஸ்லாமிய பார்வையில் நம்மளை விட்டு தான் மூத்தா போயிட்டாங்களே தவிர கபருன்னு ஒன்று இருக்குன்னு நம்புறீல்ல. அங்கே கேள்விலாம் கேள்வி வந்து புணத்துட்டே கேள்வி கேட்பாங்க. உயிரை கொடுத்தானே கேள்வி கேட்கப்படுது. கபூரில் உன்னுடைய இறைவன் யார், அந்த கேள்விலாம் கேட்கப்படும்ல. கேள்வி கேட்கப்படும், பதில் சொல்வார்கள்னா என்ன அர்த்தம், எல்லா செத்தவன் தான் உயிரோடு இருக்கிறான். செத்து போன அம்பிட்டு காஃபிரும் உயிரோடு இருக்கிறானே, அதாபு செய்யப்படும் வருத காஃபிர்கள் அடக்கம் செய்யப்பட்டோன்னு கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்ல முடிஞ்சோன்னு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து கேம நாள் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாணவர்கள். அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கணுமா இல்லையா? அப்போ இறந்து போன எல்லாருமே ஒவ்வொரு வகையில் உயிரோடு இருக்கிறாங்க. இங்கே தான் உயிரோடு இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம், நாத்திக நம்பிக்கை பிரகாரம் அறவே இல்லைன்றுவாங்க. நம்ம நம்பிக்கை பிரகாரம் இறந்துட்டார்னு சொன்னால் இந்த மண்ணுலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல வைத்து உயிரை வச்சுருக்கிறான். கபரில் இறந்து போன காஃபிர்களை ஒரு மாதிரியாக உயிரை வச்சுருக்கிறான். நல்ல முமின்களாக இருந்தால் அங்கே தூங்க வச்சிடறான். கேமரா வரைக்கும் தூங்குறது உயிர் இருந்தால் தான் தூங்க முடியும். பணமாக போட்டு வைக்கல, அவங்களுக்கு உயிரை கொடுத்து என்ன செய்கிறான்ல, நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லி முடித்த உடனே நீங்கள் வந்து அல்லாஹ் திரும்ப எழுப்புற காலம் வரைக்கும் நீங்கள் தூங்குங்க. அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் உயிர் தான். அந்த மாதிரி தான் ஷஹீதுகள். என்னென்னு கேட்டால் இந்த கபர் கிடையாது அவங்களுக்கு. உயிர் தியாகிகள் வந்து நேரம் என்ன செய்வாங்க, அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க பறவை வடிவத்தில். அப்போ இந்த உயிரோடு இருக்கிறதுக்கு என்னங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் வகையாக பிரித்து வழக்கம் தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை வைத்து கொண்டு உயிரோடு இருக்கிறதுனால நாங்கள் துவா செய்கிறோம், நாங்கள் அவுலியாக்களை வணங்குறோங்கிறாங்க. எல்லாம் அந்த இலக்கியத்தை விளங்காதனால வர்றது. உயிரோடு உள்ளவருக்கு உயிரோடு உள்ளன்னு அர்த்தம் செய்கிறாங்க அப்படியே. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, உயிரோடு அர்த்தம் செஞ்சீங்கன்னா அப்போ என் புதைச்சனி உயிரோடு உள்ளவர்னா அது ரோட்டில் போட்டு வச்சிடணும்னு எல்லோரும் பார்க்குற மாதிரி அவர் அடக்கம் இப்படி பண்ணீங்க உசுரோடு உள்ளால். அப்போ உசுரோடு உள்ளால் சொத்தை என்ன பிரிச்சுக்கிட்டீங்க, பங்கு வச்சுக்கிட்டீங்க. அப்படி கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அப்போ மௌத்தா போனதுக்குரிய எல்லா வேலையும் செய்கிறாங்க. செஞ்சு விட்டு அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் வந்து குர்ஆனில் இலக்கியமாகவும் சொல்லுவான், நேரடி அர்த்தத்துலையும் சொல்லுவான். நேரடி அர்த்தத்தில் சொன்ன இடத்துல அந்த அர்த்தம் கொடுத்துக்கிறேன்னு, நேரடி அர்த்தம் பொருந்தாத இடம்னு கொடுக்க விளங்கலையாது. நேரடி அர்த்தம் வந்து கண்ணு முன்னாடி செத்தது தெரியுத, மறுபடியும் உசுரோடு இருக்கிறாங்க, நேரடி அர்த்தம் இல்லை தானே. கண்ணு முன்னாடி ஒருத்தர் இறந்தது தெரிஞ்சால் அவரை பற்றி இவர் சாவலைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், வேறு மீனிங்கில் சொல்கிறாங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நேரடி பொருளில் இவங்க பேசலைன்னு விளங்கிக்கிறீங்களா, மனுஷன் பேசுகிற அந்த வாழ்க்கை சொன்னோம்ல அந்த மாதிரி விளங்கிக்கிறீங்களா இல்லையா? அதனால் இதுதான் இந்த சிறுக்குக்கு வந்து முக்கியமான ஆதாரமாக காட்டுவாங்க. அல்லாஹ்வை இணைப்பிக்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவுலியாக்கெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுபோக நம்ம பார்வையில் ஒருத்தர் உசுரோடு இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்க, உசுரோடு இருக்கிறாருன்னு சொல்லி உங்கள் கருத்துப்படி உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னால், உயிரோடு உள்ளவன் எப்படி செயல்படுறான்னு அப்படி தானே அவர் செயல்படணும். இப்போ நீங்கள் கூப்பிட்டா என்ன உயிரோடு உள்ள கூப்பிட்டா என்ன செய்வார், என்னங்கன்னு கேட்பார். அஸ்ஸலாமு அலைக்கும்னா வலைக்கும் சலாம் சொல்லுவார். ஏதாவது கடன் கட்டிங்கன்னா இருக்கும் பாரு இல்லை பாரு ஏதாவது ஒன்று சொல்லுவார். அப்போ உயிரோடு உள்ளவர் நினைச்சிங்கன்னு சொன்னால் உயிரோடு உள்ளவர்கள் செயல்படுற மாதிரி அவர் செய்யணுமா இல்லையா? எந்த ஒரு செத்து போனாலே கூப்பிட்டவுன்னா அவர் ஏன்னு கேட்டிருக்காரா? செத்து போனாலும் கூப்பிட்றீங்க, என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்டிருக்காரா? கேட்கவே இல்லை. அப்போ உயிரோடு இருக்கிறாருங்கிறது நல்லா தெரியும். இல்லைன்னு கபர் கிட்ட போய் நின்று கூப்பிடுங்களேன் ஏன்னு கேட்பாரா? அவர் கேட்பார், நீங்களும் நினச்சிக்கிறீங்க. அவர் கேட்கவே இல்லை, நீங்களாம் நினச்சிக்கிறீங்க நம்ம சொல்கிறவர் கேட்குது, அவர் என்னமோ பதில் சொல்கிறாருன்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்களே தவிர அவர் உசுரோடு உள்ளவர் உன் அர்த்தத்தில் உசுரோடு இருப்பார். ஆனால் உனக்கு கேட்குற மாதிரில அவர் பேசணும், உனக்கு கேட்குற மாதிரில தரணும், கையை நீட்டி தரணும். ரூபா கேட்குறீங்க, அப்படி கபருக்குள்ளே கையை நீட்டிந்தா 1 லட்ச ரூபா வச்சுக்கிறேன்னா ஒத்துக்குறோம் உயிரோடு இருக்கிறாருன்னு. நீ நினைக்கிற அவர் தருவார், எப்படி தருவார், எல்லா மாதிரி தருவார், அந்த மாதிரி நினைக்கிறாங்களே தவிர உசுரோடு இருக்கிறது வந்து அவங்களும் நம்புறது கிடையாது. சரி உசுரோடு இருக்கிறதுனால தான் கேட்குறேன்னு சொல்லுவார்கள். ஆனால் அப்போ உசுரோடு இருக்கிறதுல ஈசா நபி உயிரோடு இருக்கிறது கன்ஃபார்ம் தானே. இவர்கள்லாம் உயிரோடு இருக்கிறது வந்து செத்த ஆளுக்களை பிடிச்சி உசுரோடு நினைக்கிறோம். ஈசா நபி இன்னும் மரணிக்கவே இல்லை, அவரால் உயிரோடு உயர்த்திட்டான். அவர் இந்த அவுலியா மகானோட பெரிய அளவர். இந்த அவுலியா மகான் இவங்க கொண்டாடுறாங்கல்ல, இவங்களெல்லாம் அவுலியாவாக இருக்க கொஞ்சம்லாம் இல்லாமல் இருக்கலாம். கெட்டவனை கூட அவுலியான்னு மக்கள் நினச்சிருப்பாங்க. நமக்கு அவுலியா எப்படி தெரியும்? ஆனால் ஈசா நபி யாரே அல்லாஹ்வுடைய தூதர்னு அல்லாஹ்வால் சொல்லப்பட்டவர். அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் நிறைய அற்புதங்கள் அவர் மூலமாக
அல்லாஹ் வந்து செயல்படுத்தி காட்டியிருக்கிறான். அவருடைய பிறப்பே ஒரு அதிசயமானது, தந்தை இல்லாமல் பிறக்கிறாரு. அவருடைய மரணமே அதிசயமானது, இனிமேல் தான் மரணிக்க போகிறார், நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார் அவர். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அவுலியா மகான்னு சொல்லவங்களை விட பெரிய ஆளாக இருக்கிறார்ல, அந்த ஈசா நபியை கூப்பிடுறவங்கள வந்து நம்ம காஃபிருங்கிறோம், அவன் நசார், அவன் காஃபிரு அப்படிங்கிறோம். ஈசா நபி அழைச்சவன் காஃபிர் ஆயிடுறான், அப்துல் காதர் ஜிலானியை கூப்பிட்டவன் முஸ்லீம் ஆயிடுவானா? இப்படின்னா ஈசா நபி அவர் உசுரோட தானே இருக்கிறாரு, அவர் நிஜமாக உசுரோட இருக்கிறார். இவர் வந்து உயிர் போயிட்டு வேறு விதமாக உசுராக இருக்கிறார். ஈசா நபி இன்னும் உயிர் போகலை, இந்த கொடுக்கப்பட்ட அந்த உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இடம் தான் மாறி இருக்கிறார், இடம் மாறி இருக்கிறாரே தவிர இதே உசுரோடு இருக்கிறார். அப்போ உசுரோடு இருக்கிறார் என்பவரை வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனை செய்கிறத வந்து எந்த முஸ்லீமாக ஏற்றுக்குருவானா? அவரால் அவர்கிட்ட அல்ல ஈசா நபிட்டான்னு கேட்குறாங்க, அவங்கள எப்படி கெட்டவங்கன்னு சொல்கிறது? நம்மளோட பெட்டரானவங்கன்னு சொல்லுங்கள். நம்மளாம் அந்த செத்து போன ஆளுகள் இப்படி கேட்டுருக்குறோம், அவங்க உசுரோட உள்ள ஆள் தான் கேட்குறாங்க. அதனால் கிறிஸ்தவர்கள் ஈசா நபி அழைக்கிறதுனால இதை விட அது பெட்டர்னு சொல்லுவீங்களா? அப்போ என்ன சொல்லுவீங்க? அது எப்படி கூப்பிட்றதுமே? அதாவது அதுக்கு உசுரோடு இருந்தால் போதுமா? அந்த சக்தியெல்லாம் கொடுத்துருக்கணும்ல. உசுரோடு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஆற்றலை வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்துருக்கானு தான் பார்க்கணும். அது விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு அதை செய்கிறாங்க. அப்போ ஈசா நபி உயிரோடு இருக்கிறான்னு நீங்கள் அறிஞ்சு கொள்ள விரும்புனீங்கன்னா 4:157 159 வரைக்கும் 5:75 43 61 இந்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா ஈசா நபி இன்றளவும் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறாரு, கியாமத்தின் அடையாளமாக இருக்கிறாரு, இறுதி காலத்தில் வருவார் என்பதையெல்லாம் குர்ஆன்லேருந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஈசா நபிகிட்டே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஈசா நபி எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாங்கன்னு கேட்கலாமா? நீ வந்து இந்த செத்து போன அவுளியாட்ட கேட்குறாங்கிறியப்பா, ஈசா நபிகிட்ட கேட்கலாமான்னு என்ன சொல்கிறீங்க? இப்போ மட்டும் ஈசா நபி இப்படி கேட்குறதுங்கிறீங்க. அப்போ ஈசா நபியை விட இவங்க பெரிய ஆளாக போயிட்டாங்களா? இன்னும் சொல்ல போனால் அவர் உசுரோட இருக்க இவங்க செத்துட்டாங்க நெசமாவே. அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க, இப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர்கள்ங்கிற வித்தியாசத்தை நமக்கு விளங்க வைக்கிறான். ஒருத்தன் குருடனாக இருக்கான், ஒருத்தன் பார்வை உள்ளவனாக இருக்கான், ரெண்டு சமமாகுமா? அல்ல அப்படி சொல்கிறான், ஒமா எஸ்தவில் ஆமா உல் பசீர், கண்ணு உள்ளவனும் கண் இல்லாதவனும் சமமாக மாட்டார்கள், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள்னா என்ன அர்த்தம்? பார்வை உள்ளவன் கொஞ்சம் மேலானவன், குருடங்கிறவன் கொஞ்சம் மட்டமானவன், சமம் இல்லைன்னு நல்லா சொல்லிவிட்டான். அதுக்கடுத்து எல்லாம் சொல்கிறான், உலக துலுமாத்து உல நூர், இருள்களும் ஒளியும் சமமாகாது. ஒளிங்கிறது வந்து ஒரு மக்களுக்கு உதவக்கூடியது, இருள் என்பது மக்களுக்கு இடரளிக்கக்கூடியது, ரெண்டு சமம் கிடையாது. ஒன்று மனிதனுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது, மனிதனுக்கு கேடு செய்யக்கூடியதாக இருக்குது இருள்கள். இருள் வந்து நம்ம கேடு செய்யும், தடி விழுந்துருவோம், வெளிச்சம் வந்து நம்ம கரெக்டானதை காட்டும். அப்போ ரெண்டு சமம் இல்லைங்கிறான். அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான், உடல் தில்லு உடல் ஹரூர், அதாவது வெயிலும் நிழலும் சம, வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் நிழலாக இருக்குது, ரெண்டு சமமாகுமா? ஆகவே ஆகாது. நிழலுங்கிறது நமக்கு குளுமையாக இருக்கும், வெயிலுங்கிறது நம்மளுக்கு வறுத்து எடுக்கும், ரெண்டுக்கும் சமம் கிடையாது. இது பெட்ரு, இது அதோட மட்டமானது அப்படின்னு விளங்குற மாதிரி. அதுக்கு அது சொல்கிறான், ஒமா எஸ்தவில் அஹையா உலலம்பார், செத்தவன் உசுரோன்னு சமம் இல்லைங்கிறான்லாம். இறந்தவர்கள் அப்படி இப்படி எல்லாம் பிரிக்கிறான்னு கேட்டால், இறந்தவன் மட்டும்தான். உசுரோடு உள்ளவன் செய்கிற எந்த காரியத்தையும் இறந்தவருக்கு செய்ய இயலாது, அவர் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிகச்சிறந்த படைப்பு உண்டு, நம்ம என்ன செய்கிறோம்? நம்பணும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்ம நம்புகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள்கிட்ட. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? எனக்காக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், எனக்காக வேண்டி என்ன செய்யுங்க, செலவாத்து சொல்லுங்கள். இப்போ ஒரு முறை நீங்கள் செலவாத்து சொன்னால் 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான்னு ரசூலுல்லாஹ் நம்மள்கிட்ட செலவாத்து சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க. நம்மளும் செலவாத்து சொல்கிறோம். சும்மா உங்கள் பேரை கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லிக்கிறோம். அல்லது தொழுகையில் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்னு அவங்களுக்கு செலவாத்தை ஓதுறோம். இந்த செலவாத்துக்கு என்ன அர்த்தம்? செலவாத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டால், இறைவனை தான் கூப்பிட்றோம். அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முகம்மதுக்கு அருள் புரிவாயாக. ஏன்? அவங்களுக்கு இனிமேல் அமல் செய்ய இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக துவா செய்கிற லெவலில் இல்லை, மூத்தா போயிட்டாங்க. நம்ம உசுரோடு இருக்கிறோம், நமக்கு தான் துவா செய்ய முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? உசுரோடு இருக்கிறோம், நாம் ரசூலுல்லாஹ்வுக்காக துவா செய்கிறோம். அதை நம்ம செலவாத்துக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கிடைக்க வேண்டும் என்று அவங்க மூலமாக நீங்கள் இஸ்லாத்தை பெற்றீங்கல்ல, அதுக்கு நன்றி கடனாக நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கிற துவாவுக்கு பேர் தான் செலவாத். அல்லாஹும்ம இறைவா, அது செலவாத்துக்கு அர்த்தத்தை பாருங்கள். அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முகம்மதுக்கு நீ அருள் புரிவாயாக. அலா ஆலி முஹம்மதின், முகமதுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக. கமா சல்லை தலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிந்தது போல.
வாலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்ததை போல் எங்கள் முகமது நபிக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக நம்ம துவா செய்கிறோம். இதில் என்ன விளங்குறது? உசுரோடு இருக்கிற நீங்கள் தான் இறந்து போன ஆளுக்கு துவா செய்ய முடியுமே தவிர ரசூல்லா உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ரசூல்லா என்ன செய்கிறாங்க? அவன் மூத்தா போயிட்டதுனால எனக்கா நீங்கள் துவா செய்யுங்க, எனக்கா நீங்கள் துவா செய்யுங்க என்று ஒரு அழகான சித்தாந்தத்தை நம்ம கற்று தந்துட்டு போகிறாங்க. இறந்தவர்கள் எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாமல் தான் என்ன செய்கிறாங்க, அவரே கடவுளை கூப்பிட்டாங்க. அப்படி நம்மளை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு நீங்கள் எதாவது செய்ய நினச்சா எனக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கிறாங்க. எனக்கு எதாவது நீங்கள் மதிக்க நினச்சா, எனக்கு ஏதாவது நீங்கள் வந்து நன்றி கடன் செலுத்த நினைத்தால் எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். நீங்கள் தான் உசுரோடு இருக்கிறீங்க, நான் உசுரோடு இருக்க மாட்டேன், நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்காக துவா. அதான செலவாத்துக்கு அர்த்தம். அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாங்கன்னு அர்த்தம். அவங்க பேரை கேட்டவொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தால் கூட அவங்களுக்காக நாம் தான் துவா செய்கிறோம். அவங்க நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இறந்துட்டாங்கன்னா ஒன்றுமே செய்ய, உசுரோடு இருக்குமே எல்லாம் செஞ்சாங்க, செய்ய வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சாங்க, பிரச்சனை பண்ணாங்க, அடி உதவி வாங்கி இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. மரணித்த பிறகு என்ன நிலைமைன்னு கேட்டால் அவங்களுக்கு நாம் தான் என்ன செய்கிறோம்? துவா செய்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் செலவாத்து சலாம்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறீங்கல்ல, இதை சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க, என்ன அடக்கம் பண்ணிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறீங்க அது எனக்கு கேட்குமா அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எனக்கு கேட்காது. நீங்கள் ஸலாம் அலைக்கும்னு சொன்னாலும் சரி, அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொன்னாலும் சரி, அதை வந்து எனக்கு கேட்காது. வேறு எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து சில மலக்குமார்களை நியமித்திருக்கிறான், மாணவர்களை. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எல்லா பகுதியும் சுற்றிக்கிட்டே வருவாங்க. மலக்குமார்கள்னால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை சொல்லவே முடியாது. நீங்கள் இங்கே ஒரு 50 பேர் இருக்கிறீங்கன்னா மலக்குமார் இந்த இடத்துல 10,000 பேர் இருப்பாங்க. மலக்குமாருடைய எண்ணிக்கை ஒமா ஏலம் ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய அந்த படை எண்ணிக்கை உங்களை எவனாலும் அறிய முடியாதுங்கிறான் அல்லாஹ். அப்போ மலக்குமார்கள்ங்கிற தாறுமாறாக இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். எதுக்கு நியமித்திருக்கிறான்னு கேட்டால் அவங்களோட டியூட்டியே என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு யாரெல்லாம் செலவா சொல்கிறாங்களோ அதை பூரா கலெக்ட் பண்ணிட்டு போய் அங்கே போய் ரசூலுல்லாவுக்கு சொல்லுவார். இங்கேருந்து மீடியாட்டர் வழியாக தான் அது போகும், ரசூலுல்லாவுக்கே கேட்காது. நீங்கள் சொல்லக்கூடிய சலாமோ செலவாத்தோ ரசூலுல்லாஹ் கேட்காது. வேறு எப்படி உங்களுக்கு போய் சேரும்? உங்களுக்கு இந்த காதர் பாட்சா சலான் சொன்னார், உங்களுக்கு முஸ்தபா சலான் சொன்னார்னு போய் மலக்குமார்கள் வந்து அந்த வேறு உலகத்தில் மீடியேட்டராக மலக்கு தான் வர முடியும், ரசூலுல்லாஹ்க்கு வர முடியலை. மீடியேட்டர் அவர் என்ன செய்வார்? மலக்கு வந்து இங்கேயும் வருவார், அவர் அங்கேயும் போவார். மலக்கு நம்மள்கிட்டையும் வருவார், கபருக்கும் போவார். இப்போ மலக்குகள் என்பவர்கள் வந்து எல்லா பகுதிக்கும் போகக்கூடியவங்களாக இருக்கிறதுனால நம்முடைய அந்த சலாத்து சலாமை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் மக்கி மண்ணாக போயிடுவீங்களா, நாங்கள் சொல்லக்கூடிய செலவாத்து உங்களுக்கு இப்படி சலாம் எப்படி உங்களுக்கு கேட்கும்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னலில்லாஹி மலாயிக்கத்தன், நாம் நபிமார்களுடைய உடலை எல்லாம் மண்ணு திங்காது, மக்கிலாம் போக மாட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த செலவாத்து எப்படி வந்து சேரும் என்று கேட்டால், இன்னலில்லாஹி மலாயிக்கத்தன், அல்லாஹ்வுக்குன்னு சில வானவர்கள் இருக்கிறார்கள், சையாகின ஃபில் அர்லி, பூமி பூரா சுற்றி தெரிந்து கொண்டே இருப்பார்கள், பல்லிகூன மின் உம்மத்திய சலாம், எனது உம்மத்துமார்களிடமிருந்து சலாமை எனக்கு எடுத்து சொல்வார்கள். நீங்கள் சலான் சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை இந்த ஆள் இந்த இடத்துல உட்காந்து இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு சலான் சொன்னார். அங்கே காலம்லாம் வந்து சுருங்கி போயிடும். காலம் அது ஒளிவேகத்தை தாண்டின உலகத்துக்கு போயிட்டீங்கன்னா காலம் செயல்படாது. கோடிக்கணக்கான பேர் ஒரு செகண்டில் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும், அந்த உலகத்தில் சாத்தியமாகும். அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு மலக்குகளும் போய் நீங்கள் லட்சம் செலவாத்து சொன்னாலும் சரி அதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் சலான் சொன்னீங்கிற ஒரு விஷயத்தை வந்து மலக்கு போய் சொல்லிக் கொடுப்பாங்க. மலக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? கேட்க மாட்டாங்கனால தான். அவங்களே கேட்பாங்கடா, இதுக்கு மலக்கு ஏன் சொல்லணும்? இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சலான் சொல்கிறோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சலான் சொல்கிறது விளங்குமா இருந்தால் அதை வந்து நம்ம ஒரு ஹதீஸை வைத்து ஒரு சம்பவத்தை வைத்து நீங்கள் தெளிவாக விளங்கிக்கிறலாம். எப்படி விளங்கிக்கிறலாம்னு கேட்டால், நீங்கள் தொழுகையில் என்ன செய்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு சலான் சொல்கிறீங்க, வெளியே உள்ள சலாத்தை விட்டுருங்க. தொழுது கொண்டிருக்கும் என்ன செய்கிறீங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துன்னு ஓதுறீங்களா அத்தஹியாத்தில்? அத்தஹியாத்து ஓதும்போது வாசம் என்ன வருது? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து, நபியே உங்கள் மீது சலாம் உண்டா. தொழுகையில் உட்காந்துட்டு பேசுகிறோமுங்க, நம்ம அல்லாஹ் தான் தொழுகிறோம், இதை கற்று தந்திருக்காங்க ரசூலுல்லாஹ். அதனால் அத்தஹியாத்தில் உட்காந்து நம்ம என்ன ஓதுறோம்னு கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து, நபியை உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹமத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாகண்டு நபியை நோக்கி பேசுகிற மாதிரி நம்ம என்ன செய்கிறது, அந்த துவா வந்து கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. இந்த சலாத்தை வந்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம அத்தஹியாத்தில் உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு கூப்பிட்டோம்னா ரசூலுல்லாஹ் உடனே கேட்டுருவாங்க. இல்லாட்டி உங்களுக்குன்னு சொல்ல மாட்டோம்ல, ஒரு ஆளை நோக்கி உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாங்கன்னு சொன்னால் கேட்குறாருன்னு அர்த்தம்.
அப்படின்ட்டு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூல்லா இறந்து போனாலும் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்டா, அந்த விளக்கம் தப்புங்கிறத விளங்குறதுக்கு இதை இப்படி விட்டுருங்க. ரசூல்லா ஹயாத்தோடு இருந்தாங்கல்ல, அந்த காலத்துக்கு போயிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருந்தாங்கல்ல, ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எத்தனை பேர் தொழுவாங்க, அதை கேட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், ஒரு நிமிஷம் வலைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் தொழுகைக்கு பின்னாடி 50 பேர் தொழுகிறாங்கன்னு வைங்க, 50 பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒன்று பிங்கிறாங்க. என்னைக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்களா? அவங்க ஹயாத்தோட வாழ்ந்த காலத்தில் உலகத்தின் பல பகுதிகள் இஸ்லாம் பரவிருச்சு. அங்கங்கே மக்கள் தொழுவாங்க, அங்கங்கே இந்த அத்தையாத்து ஓதுவாங்க, ஃபர்ல தொழுவாங்க, சுன்னத் தொழுவாங்க, நபில் தொழுவாங்க, பல தொழுகைகள் தொழுவாங்க. ஒவ்வொரு செகண்ட்லையும் தொழுகை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்ட்லையும் ஏதாச்சும் ஒரு தொழுகை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதாச்சும் ஒருத்தர் எங்கேயா இருந்துக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபின்னு ஓதுவார். அது ரசூல்லா கேட்குமாக இருந்தால் அவங்க மதீனாவில் இருக்கும்போது இது டெஸ்ட் பண்ணுற உலகமாச்சில் மண்ணுக்குள்ளே நடக்கிறது தெரியாது, மண்ணுக்கு மேலே உள்ளது தெரியும்ல. மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. மண்ணுக்கு மேலே வாழ்ந்தாங்கல்ல, அப்போ சலான்னு சொன்னால் தெரிஞ்சு போயிரும்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்காவது உட்காந்துட்டு அலைக்கும் சலான்னு சொன்னாங்களா? ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னுட்டா உலகம் பூரா சலாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன்னு ரசூல்லா சொன்னாங்களா? அவங்க வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் கூட அலைக்கும் சலாம் சொன்னதே கிடையாது. ஏன் சொன்னது கிடையாது? நீங்கள் தொழுகையில் ஒரு சலாம் உங்களுக்கு கேட்டது கிடையாது. துன்யாவில் இருக்கும்போது ஹயாத்தோடு இருக்கும்போது நீங்கள் வாய்க்குள்ளே ஒரு சலாம் அவங்களுக்கு கேட்காதுன்னு சொன்னால் மௌத்துக்கு பிறகு கேட்குமா? இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம ரசூல்லா காலத்தில் வாழ்கிறோன்னு வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் ரசூல்லா காலத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபியுங்கிறீங்க, நபியை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாங்கன்னு சலான்னு சொல்கிறீங்க. இது ரசூல்லா கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும்ல. சலாத்துக்கு பதில் சொல்கிற கடமைன்னாங்களே, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமையில் ஒரு கடமை அது ரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்வது ஒரு கடமைன்னு சொல்லி தந்துட்டாங்க. அப்போ நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு சொல்கிறீங்க, ரசூல்லா காலத்தில் வாழ்கிறீங்க, ரசூல்லா அங்கே உட்காந்துருக்காங்க, நீங்கள் பாட்டு அத்தையாத்து ஓதுறீங்க, ஒரு ஆள் கூட என்ன செய்ய ரசூல்லா அலைக்கும் சலாம்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? நீங்கள் உங்களுக்குள்ளே ஓதுன்னு உங்களுக்கு தெரியலை. பூமியில் வாழும்போது ஹயாத்தோடு வாழும்போது நீங்கள் உசுரோடு இருக்கிறீங்க, அவங்களும் உசுரோடு இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் சத்தம் போட்டு ஓதலை. அதனால நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு ஓதுனது உங்களுக்கு கேட்கவே இல்லை. அவங்க பேசாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, பதிலே சொல்லலை. அப்படி இருக்கும்போது மௌத்துக்கு பிறகு கேட்பாங்க. மௌத்துக்கு பிறகு கேட்கலைங்கிறதுக்கு உசுரோடு இருக்கும்போது கேட்கலைங்கிறது பெரிய ஆதாரமாச்சா? உசுரோடு இருக்கும்போது கேட்டது இல்லையே. அதனால் இதை தப்பாக என்ன செய்கிறாங்க, இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை தப்பாக பண்ணிக்கொண்டு அதுக்கு சார்பாக இதெல்லாம் ஒன்றா நிப்பாட்டுவாங்க. இதெல்லாம் ஒன்றா நிப்பாட்டி என்ன செய்யாங்க, அவங்களுக்கு கேட்கத்தானே செய்கிறது, உசுரோடு தான் இருக்கிறாங்க. அப்போ கபூரில் எதுக்கு சலாம் சொல்கிறேன்னு கேட்பாங்க. அடுத்து கேட்பாங்க, தெளிவாக ரசூல்லா விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல, உசுரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன, சொர்க்கத்தில் பறவை வடிவத்தில் இருக்கிறாங்கன்னு ரசூல்லா விளக்கம் சொல்லிவிட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களுக்குன்னு வேறு சொல்லிவிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது நீ என்னத்துக்காக வேண்டி வகவையா சலான் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சலான் சொல்வதுக்கு அதே அர்த்தம் தான். நான் கபூரில் போனால் சலான் சொல்கிறோம்னு சொன்னால் அவங்க பதில் சொல்லுவாங்கங்கிறக்கா சொல்கிறோம். பதில் சொல்லுவாங்கன்னா எனக்கு கேட்குற மாதிரி சொல்லட்டும். அவர் நீ நினைக்கிற மாதிரி உசுரோடு இருப்பாரே, ஆனால் அவரை எனக்கு இப்படி பதில் சொன்னவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் எல்லாத்துமே நல்லா இருக்கலான்னு கேட்கணும்ல, ஒரு நாள் கூட கேட்டது இல்லையா? அப்போ கேட்குறா நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அதனால் அதெல்லாம் ரசூல்லா கேட்கலன்னா இவர் இப்படி கேட்குங்க. ரசூல்லாவுக்கே மலக்குகள் தான் போய் எத்தி வைக்கணுமா இருந்தால் நீங்கள் கபருஸ்தானில் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னா அவர் கேட்கவா செய்யும்? இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அது அந்த ஒரு பாடம், நம்ம உங்களுமே சலாம் உண்டாட்டுமாங்கன்னு நாங்கள் உங்களுக்கு துவா செய்கிறோம்னு சொல்லி நம்ம அவர்களுக்கு துவா செய்வதை முன்னிலையாக சொல்கிறோம். படற்கையாக சொல்லக்கூடிய இடத்த நம்மளாக என்ன செய்கிறோம், முன்னிலையாக சொல்லிடுறோம். சொல்லிவிட்டு என்ன செய்யணும், அந்த துவாவுலையே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறோம், அந்த துவாவுலே வரும். ஜியாரத்துக்கு சொல்லி தந்த துவா இருக்குல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர்னு இருக்கும்ல, அதில் என்ன இருக்குது, அன்தும் சலஃபுனா, நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டீங்க, ஒன்று அகுனு பில்லா சார், நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு மரண யாபத்தை உண்டாக்கி கொள்வதற்கு தான் இந்த துவாவை கூட கற்று தந்தாங்க. அதனால் இந்த சலாமையெல்லாம் கொண்டாந்து ஆதாரம் காட்டக்கூடாது. சலாம் சொன்னால் கேட்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம குழந்தைய கூட வச்சுட்டு கண்ணே மணின்னு கொஞ்சம் குழந்தை கேட்குமா? கேட்டாலும் சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம அன்பை காட்டுற நோக்கமே தவிர கண்ணை என்று குழந்தையை கூப்பிடுகிறார், அதனால் அந்த குழந்தையை கேட்க முடியாது சொன்னால் என்ன செய்வீங்க? குழந்தை குழந்தை பேச தெரியாத குழந்தையாக இருக்குது. தாய் என்ன செய்கிறா, கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சிறா. ஒருத்தன் பார்க்குறான், இவ கொஞ்சிறதுலேருந்து அந்த குழந்தையை கேட்கும் என்று தெரிகிறது. அது குழந்தைக்கு இது கேட்குமான்னு தனியாக முடிவு பண்ணு. கேட்கான்னு தெரியல, அப்போ இதுக்கு கேட்குறதுக்காக சொல்லலை, செத்தவனை கேட்குமான்னு தனியாக முடிவு பண்ணு. கேட்கான்னு முடிவு பண்ணால் கேட்கான்னு மாதிரி அதை வழங்கு. கண்ணே மணியங்கிறது எப்படி வழங்குறீங்க? குழந்தைய ஒரு தாய் கூப்பிட்டாள்னு சொன்னால் அது கேட்குங்கிறது கூப்பிட்றாங்களா? என்னத்தை கூப்பிட்றா? அவள் என்னுடைய அவருடைய மனசில் உள்ள ஆதங்கத்தை கொட்டிக்கிறான். நான் அந்த குழந்தை மீது அன்பு வைத்திருக்கிறேன்னு உலகத்துக்கு சொல்கிறதுக்காக என்ன செய்கிறா, அந்த வார்த்தையை சொல்கிறாளே தவிர நம்ம கண்ணை என்னோட கண்ணை மாதிரி வர்ணித்து சொல்கிறாங்க, மூக்கு என்னோட மூக்கு மாதிரி நம்மளை வர்ணிக்கிறாங்க, முத்து மாதிரி நம்ம அதெல்லாம் வழங்காது. செய்ய அந்த குழந்தைக்கு ஒன்றுமே வழங்காது. வார்த்தையில் அந்த வாசகமே விளங்காது, அதனுடைய மீனிங்கும் விளங்காது.
அப்படி இருக்கும்போது கொஞ்சினீங்களா இல்லையா? அதே மாதிரி நான் ஒரு நிவா பாட்டில் படிக்கிறார், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லும்னு கூப்பிட்றாரு. காற்றுக்கு விளங்குமா? தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லி திருநபியிடம் போய் சொல்லுன்னு ஒரு பாட்டு படிக்கிறாரு. அப்போ தென்றல் காட்டு, அப்போ சென்ட்ரல் காட்டு விளங்கும், காற்று என்ன செய்யும், நம்ம சொல்கிறத விளங்க முடியும், வேணா விளங்குவானா? அது சும்மா கவிஞர்கள் கற்பனையில் கூட கூட சொல்லுவாங்க, அப்படி தானே விளங்கிட்டு போகிறீங்க. அந்த மாதிரி தான் விளங்கிக்கணுமே தவிர நமக்கு தெளிவான ஆதாரத்தை கொண்டு சட்டம் எடுக்கணும். தெளிவான ஆதாரம் என்ன? அவங்க கபூரில் அந்த பறவை கூட்டில் உயிரோடு இருக்கிறாங்க, துன்யாவில் உயிரோடு இல்லை. தெளிவான வாசகம் என்ன? நீங்கள் சலாம் சொன்னால் எனக்கு கேட்காது, மலக்குமாறு தான் எனக்கு ஒன்றா சேர்ப்பாங்க. இது தெளிவான வாசகங்கள். அதை கொண்டு முடிவு பண்ணணும். நம்ம சலாத்து கூட பதில் சொல்ல முடியாது. அதான் யதார்த்த நிலைமை. ஷஹீதாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு கள்ளத்தனை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறவங்களுக்கு தானே சொல்லப்படுது. இதை ப்ராடாக்கி விசாலமாக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சும்மா நம்ம மகான் பெரியார்னு செத்து போகிறாங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்து போயிட்டான்னு இவங்களாம் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தான்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு மனுஷன் உயிரை தியாகம் பண்ணிட்டான்னு வைங்க, ஷஹீதாவை ஆயிட்டான். அவன் அல்லாவுக்காக தான் ஷஹீதானா என்பது உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? எனக்கு உசுறு போனதை கண்டுபிடிப்பீங்க. அவனோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? இப்போ போரில் வெட்டி கொல்லப்பட்டுட்டான், அல்லாவுடைய அப்படி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அதை கொண்டாடுறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லியிருந்தான்னு சொன்னால், அவங்கள ஷஹீதுன்னு கண்டுபிடிச்சி கொண்டாடணும் என்பதற்கு சொல்லியிருந்தால் அதை உங்களால் கண்டுபிடிக்க இயலணும். கண்டுபிடிக்க இயலாத, அவன் கொல்லப்பட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டான்னு இப்படி சொல்லுவீங்க. அப்போ அவங்க உயிரோடு நினைக்காதீங்க, செத்தவன் நினைக்காதீங்கன்னா அவனை அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டது தெரிஞ்சால் தானே எனக்கு செய்ய முடியும். அப்படின்னா இது எப்போ சாத்தியமாகும்னா, ஒவ்வொருத்தனும் செத்தவனை இவன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவன், இவன் அது புகஸ்துதிக்காக கொல்லப்பட்டவன் உங்களை கண்டுபிடிக்க இயலுமா? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மறுமை நாளில் 3 பேரை எல்லாம் நிப்பாட்டி விசாரிப்பான். முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஒரு பணக்காரன், ஒரு உயிர் தியாகி, ஒரு பணக்காரன வள்ளல், ஒரு மார்க் அறிஞர். ஒரு பணக்காரனாகி ஒரு கொடை வள்ளல், ஒரு உயிர் தியாகி, ஒரு மார்க் அறிஞர், 3 பேர் எல்லாம் விசாரிப்பான் மறுமையில். மார்க் அறிஞர் கூப்பிட்டு என்ன கேட்பான்னா, உனக்கு அறிவெல்லாம் கொடுத்து என்ன பண்ணேன்னு கேட்பான். அவன் என்ன செய்வான், உனக்காண்டி ஒரு ரூபா பிரச்சனை பண்ணேன், மார்க்கத்தை எடுத்து சொன்னேன்னு அவன் சொல்லுவான். அதுக்கெல்லாம் என்ன செய்வான்னா, கதத்தை போய் சொல்கிற, நீ இதெல்லாம் சொன்னாய், எதுக்கு சொன்னால் லியுகால் அன்னக்க காரி உன்னை அறிஞர்னு பாராட்டணும் தான் நீ சொன்னாய். உனக்கு அறிவை தந்தேன், நீ பிரச்சாரம்லாம் பண்ணுன, எனக்கா நீ பண்ணலை. இப்படி செஞ்சால் மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான்னு நீ பண்ணவே இல்லை. நம்மளை ஒரு பேச்சாளர்னு எல்லோரும் மதிக்கணும், நம்மளை அறிஞர்னு எல்லோரும் போட்டணும், அதுக்கு தானடா செஞ்ச. நீ என்ன இங்கே கூலி கேட்குற? இழுத்து செல்லுங்கள்னு நல்லா சொல்லிடுவான். யாரை? மார்க்கத்தை கற்று பிரச்சாரம் பண்ணியிருப்பார். பிரச்சாரம் பண்ணாலும் பொய் கிடையாது. பிரச்சாரம் பண்ணும்போது இங்கே வேறு நோக்கம் இருக்குது. பிரச்சாரம் பண்ணும்போதே காசு சம்பாதிக்கிறதோ புகழ் அடைவதோ பெருமையோ நோக்கமாக இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு அல்லாட்ட எப்படி கூலி எதிர்பார்க்க முடியும்? இழுத்துட்டு போங்கன்றுவான். அதே மாதிரி வள்ளலை கூப்பிட்டு கேட்பான்ல, கொடை வள்ளலாக இருப்பார், வாரி வாரி வழங்கி இருப்பார். உனக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்து என்னடா பண்ணேன் நல்லா கேட்பான். அள்ளி கொடுத்தனேம்மா, கொடுத்தா இருப்பான், நெசமாக கொடுத்துருப்பான், கஞ்ச பையில இருக்க மாட்டான், நல்லா தான் கொடுத்துருப்பான். அல்ல என்ன செய்வான், நீ கொடுத்தலாம் சரிதாப்பா, நீ எதுக்கு கொடுத்த? கொடை வள்ளல்னு பாராட்டுன்னு தானே கொடுத்த, அதை பாராட்டிட்டாங்களே, இதை செஞ்சு அல்லாட்ட கூலி கிடைக்கும், பெரிய தரஜா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கு நீ தான தர்மம் செஞ்சால் தான் என்கிட்ட கூலி எதிர்பார்க்கலாம். நீ அந்த கொடை வள்ளல்னு கொடுக்கும்போது நம்மளை போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்க, நம்மளை வள்ளல்னு பாராட்டுவாங்க, பாராட்டுகள் நடத்துவாங்க, மேடை போட்டு பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, 4 தலைமுறைக்கு பேசுவாங்க. என்ன செஞ்ச? அது பேசிட்டாங்க. நீ எதை எதிர்பார்த்தே உலகத்தில் கிடச்சி போச்சு, இழுத்துட்டு போங்கன்றான்லாம். அடுத்து யார் வருவார்னா அந்த ஷஹீது வருவார். யார்? உயிர் தியாகம் பெரிய தியாகம்ல, அதை செஞ்சவர் வருவார். அவற்றெல்லாம் விசாரிப்பான். நீ என்னடா செஞ்ச? உனக்கு திரகாத்திரமான ஒரு உடலை தந்திருந்தனே, சக்தியை தந்திருந்தனே, வீரத்தை தந்திருந்தனே, நீ என்ன செஞ்சாய்? என் உயிரையே கொடுத்துட்டனே அப்படிமா. நீ என் உயிரை கொடுத்த, அதெல்லாம் சரி, எது கொடுத்த? நம்மள என்னக்கும் ஜரி உன் யுகால் அன்னக ஜரி உன், பெரிய வீரன் என்று போற்றன்னு தானே சொன்னேன். எதுக்காக நீ உயிரை கொடுத்த? நம்மளை 4 பேர் நம்ம செத்தாலும் பரவாயில்லை நமக்கு பிந்தி பாராட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம மூத்தா போன பிறகு கூட நம்மளை பற்றி என்ன செய்யணும்? வீரன் என்று மக்கள் பேசணும். இப்போ மக்கள் பேசணுங்கிறது தான் நீ போய் உசுரை கொடுத்தியே தவிர இது உயிரை தியாகம் பண்ணால் ஒரு தரஜா இருக்குன்னு நீ கொடுக்கவே இல்லை. அப்போ உனக்கு கிடையாதுங்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு இப்படி கண்டுபிடிப்பீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டதை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா? உள்ளத்தில் உள்ளதையும் சேர்த்துருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அவன் எதுக்காக கொல்லப்பட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டான்னு உங்களுக்கு தீர்மானம் பண்ண முடியும். அப்போ இது கொல்லப்பட்டவனை தேர்ந்தெடுத்து தேடி பார்த்து கொண்டாடுவதற்கு சொன்னது கிடையாது. யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்கன்னு தேடி பார்த்து அவர்களை கொண்டாடுவது, அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்வது, அவங்கள்ட்ட வழிபாடு நடத்துவது, தர்கா கட்டுவது சொல்லப்பட்டது இல்லை. இது எதுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு கேட்டால், நீனும் அப்படி கொல்லப்பட்டாயானால் நீனும் உயிரோடு இருப்பாய். அதுக்கு தான் உங்களை இந்த யாகம் செய்ய தூண்டுவதற்கு தான் இது சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் அந்த அர்த்தத்தில் சொன்னீங்கன்னு சொன்னால் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க முடியணுமே. அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவன்னு நினச்சிடாதீங்க, உசுரோடு இருக்கிறான்னு கொண்டாடிட்டுறீங்க.
அப்படிங்கிறதுக்கு இது அல்லாஹ் சொல்லியிருப்பானே. ஆனால் அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவனை நீங்கள் கண்டுபிடிக்க இயலணும். எந்த மனுஷனையாவது அல்லாஹ்வுக்காக தான் கொல்லப்பட்டான்னு கண்டுபிடிக்க இயலுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு போர் நடக்கிற அந்த போரில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆள் பயங்கரமாக பாரதூரமாக வீரத்தையெல்லாம் காட்டி போர் செய்கிறாரு. அப்போ பார்க்குறவங்களாம் நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆள் வந்து இருக்கிற நம்மளையெல்லாம் மிஞ்சின அளவுக்கு போர்க்களத்தில் களமாடுறாருன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆள் இந்த ஆள் பயங்கரமாக போர் செய்கிறாரு, எதிரிகள் கூட்டத்தில் புகுந்து அடிக்கிறாரு, உசுருக்கு பயப்படவே மாட்டேங்கிறாரு, அப்படி ஒரு நல்ல சொர்க்கவாசியாக இருக்கிறாருன்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னும் நகலினார், அவர் நரகவாசிங்கிறாங்க. எப்போ போர்க்களத்தில் வந்து விளையாடுறாரு, வீர தீர பராக்கிரமாக செயல்படுறாரு, அவர் நரகவாசிங்கிறாங்க. எல்லாரும் பார்த்து என்ன செய்கிறாங்க, சொர்க்கவாசிங்கிறாங்க. என்னடா நரகவாசின்ட்டாங்களே ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு இவரே நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னு என்ன செய்யாங்க, அடுத்த நாள் போர்க்களத்தில் அவரையே ஃபாலோ பண்ணுறாரு. உங்களால் அவர் போகிறாரு. எதுக்காக நரகவாசின்னு சொன்னாங்க, இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கடைசியில் வந்து ஒரு காயம் படுது. அவருக்கு காயம் பட்டவொன்னே வேதனை தாங்க முடியாமல் ஒரு ஈட்டியை சொருவி தற்கொலை பண்ணிக்கிட்டார். வேதனை அதிகமானவொன்னே வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை நரகம் தானே, நரகவாசி ஆகிட்டாருவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறது எல்லாரும் சொர்க்கவாசி நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து அது முறைப்படி செத்தா தான் ஷஹீது, செத்தவன்லாம் ஷஹீது கிடையாது, அதுக்குரிய முறைப்படியாக செத்துருக்கணும். இது முறைப்படி சாவலை, அதனால இவர் வந்து ஷஹீது கிடையாது, நரகவாசிங்கிறாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது இங்கே அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் ஷஹீதுன்னு கண்டுபிடிக்க இயலாது உங்களுக்கு. அப்போ ஆளை கண்டுபிடிக்க இங்கே சொல்லவே இல்லை, நீனும் ஷஹீதாகவும் சொல்லப்படுது. நீ அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டால் உனக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருவனும் உயிர் தியாகம் செய்யணும் என்பதற்காக வேண்டி தான் இது சொல்லப்பட்டுச்சு. அது மாதிரி அவுலியாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஷஹீதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் மகான்கிறீங்க, மகான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மகானுக்கு அர்த்தமே என்ன? அலா இன்ன அவுலியா அல்லாஹிலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு, அவுலியாக்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். சொல்லிட்டு அவுலியாண்டா யார்? அல்லது நாமனும் காணும் எத்தக்கூன், யார் நம்பிக்கை கொண்டு இறையச்சத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் தான்கிறான். அப்போ இறையச்சோடு இருக்கிறாருங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெரிய தாடி தலப்பாக வச்சுருக்காரு, இறையச்சம் இல்லை, அப்படி அவுலியாவார் அவர்? நீங்கள் அவுலியாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜிப்பா பார்த்து கண்டுபிடிப்பீங்க, தலப்பாவை பார்த்து கண்டுபிடிப்பீங்க, தாடியை பார்த்து கண்டுபிடிப்பீங்க, தஸ்மி மணி உருட்டுறதை பார்த்து கண்டுபிடிப்பீங்க. ஒரு அப்பாய் மாதிரி தூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தால் அது அவுளியான்னு நினச்சிருவீங்களே தவிர, அவுளியாவுக்கு அளவுகோல் என்ன? இங்கே இருக்கணும், தக்குவா இருக்கணும். அல்லது நாமனும் காணும் எத்தக்கும், யார் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் அவுளியாக்கள்னு ரசூல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவுளியாக்கு இலக்கணம் என்ன? அவுளியாக்கு இலக்கணம் ஈமான் இருக்கணும், தவக்கல் தக்குவா இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், இறை எச்சம் இருக்க வேண்டும். இது ரெண்டும் மனுஷனால் கண்டுபிடிக்கலுமா? ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குது, தக்குவா நடிக்கிறவங்க, நம்மளை தக்குவா உள்ளவன்ட்ட ஜாஸ்தியாக நடிப்பாங்க. எவன்கிட்ட ஈமான் தக்குவா இல்லை அவன் வந்து ஈமான் தக்குவா உள்ளவனை விட பிரமாதமாக நடிப்பான். அந்த இறையச்சம் இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி அவனோட நட்ட உட்ட பாவனை பேச்சு எல்லாமே இருக்கும். அப்படி நம்ம ஏமாற்றிட்டு போயிடணும் அவங்கள. அப்போ ஒரு மனிதனை நல்லடியார்னு கண்டுபிடிக்கவே இயலான்னு சொல்லும்போது என்னப்பா நல்லடியாரை கொண்டாடுற பேச்சு எப்படி இஸ்லாத்தில் வரேன்? கண்டுபிடிச்சாதானே கொண்டாட முடியும். கண்டுலாம் பிடிக்கல. நல்லடியார்களுக்கு சில அந்தஸ்து இருப்பதாக சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீனும் அந்த அந்தஸ்தை அடைய பாரு, முயற்சி பண்ணு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அதை வளைக்கணும். அதனால் இந்த மாதிரி உள்ள இறந்தவர்கள்ங்கிற விஷயத்தை வந்து அப்படி புரிஞ்சிக்கிற கூடாது. இது இந்த அகையான் உயிரோடு உள்ளவர்கள்னு வர்றதுக்குரிய அர்த்தம் சொல்லட்டுமா? அதே மாதிரி வந்து இன்னொரு விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா, அவனை பற்றி பல இடங்களில் சில சிவத்தில் சில தன்மைகளை சொல்லி காட்டுறான். அந்த தன்மைகளை சொல்லக்கூடிய வசனங்களை வந்து முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வை பற்றி பேசுகிற தன்மைகளுக்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி பேசுகிற அனைத்துக்குமே நேரடி அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படி புரிய ரெண்டுமே தப்பு. அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய விஷயங்களில் உதாரணமாக அல்லாஹ் கை இருக்குன்னு வருதுவீங்க, கை இருக்குன்னா கை தான். நீ ஒரு மனுஷனுடைய கை இருக்குன்னா கைன்னு தானே விளங்குறீங்க. அல்லாஹ் கை இருக்கிறது, கையால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் அப்படின்னா அவனுக்கு கை இருக்குன்னு தான் விளங்கணும், மாற்று அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொல்லப்பட்டால் என்ன செய்யணும்? முகம்னு தான் அர்த்தம் செய்யணும், வேறு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா முகத்துக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த காலத்து அறிஞர்கள் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சாங்க. ஒரு சார் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வுடைய கையின்னா அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதிரத்து வல்லமைன்னு அர்த்தம் செய்யணும். அல்லாஹ்வுடைய முகம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கவனம்னு அர்த்தம் செய்யணும். முகம்னு அல்லாஹ்வுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் புரிஞ்சாங்க. இன்னொரு சாரார் நினைஞ்சாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இல்லை அல்லாஹ் அவனை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர்றான், ஒரு மொழியில் என்ன அந்த சொல்லுக்கு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை கொடுத்துட்டு போங்க. கையின்னா கை தானே அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்க முடியாமல் வரும்போது மட்டும் வேறு அர்த்தம் கொடுக்கலாம். கைங்கிற அர்த்தம் கொடுக்க நம்ம முயற்சி பண்ணுறோம், அந்த இடத்துல பொருந்தலை. இப்போ பொதுவாக எடுத்துக்கிறோமே, மனிதனுடைய கையே இருக்குன்னு வைப்போமே, உங்களுடைய கையின்னா எதோ எடுத்துக்கிறவீங்க, கையை தான் எடுத்துக்கிறவீங்க. அவர் கையை நீட்டினார்னு என்ன செய்வீங்க?
அவர் கையை தான் எடுத்துக்கிருவீங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து இந்த கைங்கிற அர்த்தம் வந்து கொடுக்க முடியாமல் இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யலாம்னா கைக்கு வேறு அர்த்தம் சக்தின்னு என்ன செய்யலாம், உங்களுடைய கைவசத்தில் உள்ள பொருள்கள்னு வரும். கைவசத்துலனா கைவச காசை வச்சுக்கிட்டா இருப்போம் ஒருத்தன். கைவசத்துனா அவன் பேரில் பேப்பர் எழுதப்பட்டிருக்கான், தான் கைவசம் வழங்குதா. கைவசங்கிறது கைங்கிற அர்த்தத்தில் வரல. அந்த சொல்லில் வந்து வேறு அர்த்தம் கொடுக்க இடம் இருந்தால் வேறு அர்த்தம் கொடுத்துட்டு போயிடுவோம். மற்ற இடத்துல என்ன செய்வோம்னா கை உடைஞ்சது, திருடினா கையை வெட்ட சொல்கிறான். சக்தியை வெட்டுறதா கையை வெட்டுறதா? திருடினா கையை வெட்ட சொல்கிறான்ல, திருடினா கையை வெட்ட சொல்கிறான். கை என்றால் சக்தி, சக்தியை வெட்டணும்னா சக்தி எப்படி போய் வெட்டுறது? கையை தானே வெட்ட முடியும். அப்போ கை தான் அர்த்தம். அதே மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் அர்த்தம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு சாராரும் எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வை பற்றி சொல்கிற எல்லா இடத்துலையும் நேரடி அர்த்தம் தான் செய்யணும். இன்னொரு சாரார் எல்லா இடத்துலையும் வந்து வியாக்கியான மாற்று அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியான பார்வை என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வை பற்றி சொல்கிற இடங்களில் கூட சில இடங்களில் நேரடி, சில இடங்களில் பல இடங்களில் நேரடியான அர்த்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில இடங்களில் நேரடி அர்த்தம் கொடுக்கறது வந்து பொருந்தாமல் போயிடும். நேரடியாக அந்த அர்த்தம் கொடுக்காமல் இருக்க பொருந்தாமல் போயிடும். அந்த வசனங்களில் பூரா என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம இலக்கிய அர்த்தம் மாற்று அர்த்தம் கொடுத்துக்கிறணும். உதாரணமாக எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், இப்போ அல்லாவுக்கு கை இருக்குது, அந்த முகம் இருக்குங்கிறலாம் என்ன செய்வோம், அல்லாவுடைய காலில் சைதா செய்வார்கள் வருது, நேரடி அர்த்தம் கொடுத்துருவோம். அவனுடைய கையால் பிடிப்பாண்டு வருது, அது வந்து நேரடி அர்த்தம் கொடுத்துருவோம். அவனுடைய முகம் எங்கே இருந்தாலும் அவனுடைய முகம் இருக்குன்னு வருது, முகத்துக்கு நேரடி அர்த்தத்தை கொடுத்துருவோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சில இடங்களில் நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது அல்லாத மற்ற எல்லா இடங்கள்லையும் அல்லாவுக்கு நேரடி அர்த்தம் தான் செய்யணும். அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறான், அரசின் மீது இருக்கிறான், அவ்வளோதான். அரசுன்னா அது ஒரு சிம்மா, ஒரு ஆசனம். ஆசனத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னு கேட்டால் ஒரு உருவம் இருந்தால் தான் இருக்க முடியும். அல்லாஹ் ஒன்றுமில்லாத சக்தின்னு சூனியம்னு சொல்லுவாங்க. சூனியம்னு உள்ளதுன்னு அல்லாஹ் கிடையாது. அல்லான்னு சொன்னால் என்ன செய்யணும், ஒரு சக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் விளங்கிக்கிறோம். அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது சூறாவில் 210வது வசனத்தில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த மனிதர்கள் வந்து இறையச்சத்துக்கு மீறி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இறைவனுக்கு பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அழிக்க நினைக்கிறான் அல்லாஹ். அழிக்கதை பற்றி பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னு கேட்டால், இந்த மேகத்தில் வந்து நான் வந்தால் தான் உங்களுக்கு சரியாக வருங்கிறான் அல்லாஹ். மேகத்தில் நான் வருவதைத்தான் எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்குறான்னு வைங்களேன். அல்ல, மேகத்திலே வருவான். மேகத்தின் மூலமாக பெரிய வெள்ளத்தை மழை ஏற்படுத்தி புயல் வந்து அழிஞ்சு சாவுறதை சொல்லுவோம். என்ன செய்கிறான்னு கேட்டால், இவங்க வந்து அல்லாஹ்வாகிய நான் இந்த மேகத்துக்குள்ளே நுழைந்து வருவதைத்தான் எதிர்பார்க்கிறார்களா அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல வந்து அல்லாஹ் மேகத்தில் நுழையிறான்னு அர்த்தம் கொடுக்க முடியாது. அந்த மேகத்தில் நுழையிறதுக்காக சொல்லப்படவும் இல்லை. எதுக்கு சொல்லப்படுறான்னு கேட்டால், காஃபிர்கள் கெட்டவர்கள் இறையச்சம் இல்லாமல் ஆட்டம் போடும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ என்னடா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு மேகத்தில் வந்து உங்களை காலி பண்ண நினைக்கிறீங்களான்னு அதில் கேட்குறான். அல்லாஹ் எதுக்கு மேகத்தில் வரணும், ஆகண்டாகிட்டு போகுது. அவன் மேகத்தில் வரமாட்டான். மேகத்தில் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் அந்த மழையை தான் வர வைப்பான். மேகத்துக்குள்ளே தண்ணீர் அதிகமாக சேர்ந்துச்சு, மழையை வர வச்சு பெருமழை பெய்ய வச்சு அது வெள்ளமாக ஆக்கி வெள்ளத்தில் ஊரை மூழ்கி போய் அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு அல்லாஹ் வருவான்னு வருது. இப்போ இந்த அல்லாஹ் வருவான்னு அர்த்தம் செய்ய முடியும். இங்கே மேகத்தில் அல்லாஹ் வருவான்ங்கிற வெறுவனே அல்லாஹ் வருவான்னு மொட்டையாக சொன்னால் அல்லாஹ் வருவான்னு எடுத்து செஞ்சுட்டு போயிடலாம். அல்லாஹ் வருவான்னு குர்ஆனில் இருக்குது. சில இடங்களில் எப்படி இருக்குது, மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் நிற்போம்ல, எல்லாம் இறந்த பிறகு எல்லாத்தையும் அல்லாஹ் திரும்பி எழுப்புவான். எழுப்பணுன்னு அனைவருமே இருப்பார்கள். இருந்த உடனே அல்லாஹ் என்ன செய்வான்டா, விசாரிப்பதற்காக வேண்டி மக்கள் நோக்கி வருவான்னு வருது குர்ஆனில். ஜா ரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா, அவங்களுடைய இறைவனும் மாணவர்களும் அணிவகுத்து வருவார்கள். மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போ இறைவன் வருவான் என்று. மஹ்ஷரில் நம்ம இறைவனை பார்ப்போம். இந்த துன்யாவில் இருக்குன்னு பார்க்க முடியாது. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் எல்லாரும் நிலவை பார்ப்பதை போல் இறைவனை பார்ப்பீர்கள். இன்னக்கும் தரவுன ரப்பக்கும் ஈயானன், உங்களுடைய இறைவனை கண்ணாக நீங்கள் நேருக்கு நேர பார்ப்பீர்கள். எங்கே? மறுமையில் தான் பார்க்க முடியுமே தவிர இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் உட்பட யாரும் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. மரணத்துக்கு பிறகு எல்லா மனிதரும் அல்லாஹ் பார்ப்பார்கள். மரணத்துக்கு பிறகு திரும்ப எழுப்பின பிறகு இந்த கண் வேறு கண்ணாக போயிடும், நமக்கு தாங்க முடியும். இப்போ அல்லாஹ்வுடைய ஜோதியை நம்ம பார்க்க முடியாது. அவனுடைய பிரகாசத்தை செலுத்தினா அதை பார்த்தால கரிஞ்சு போயிடும் நம்ம. அதனால் அந்த சக்தி இந்த பார்வைக்கு தரவே இல்லை. மூசா நபி கூட எல்லாம் காட்டினான்ல, உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கும் பார். எல்லாம் என்ன செய்வான், உன்னை பார்க்க முடியாதுப்பா, அந்த மலைக்கு வேண்டாம் என்னுடைய ஒளியை நான் பீச்சுறேன், அந்த மலை அதே இடத்துல இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அந்த ஜோதியை அந்த மலையின் மீது அவன் என்ன செய்வான், லேசர் மாதிரி அடிப்பான். இவருக்கு மேலே படாது, மலையின் மீது மட்டும் படும். பட்டவுன ஹர்ரா மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்து விட்டார். அந்த மலையை சுக்குனா நொறுங்கி போச்சு. அல்லாஹ்வுடைய ஒளி அந்த மலையில் பாய்ச்சின உடனே நொறுங்கி. அப்போ என்ன வழங்குதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய ஒளியை பார்க்க இயலாதுங்கிற காரணத்தினால் நம்மளாம் பார்க்காம இருக்கிறோம். அவன் நம்மளை பார்க்குற மாதிரி காட்சி இருந்தானா அடுத்த நிமிஷம் நம்ம செத்துருவோம், எரிஞ்சு போயிடுவோம். அந்த பவரை தாங்க முடியாது. மறுமையில் எப்படி பார்ப்போம்னு கேட்டால், மறுமையில் படைப்பு வேறு படைப்பு. நம்ம சக்தி மிக்க படைப்பாக இருப்போம்.
மூக்குச்சளி வராது, மலைஜலம் கழிக்க மாட்டோம், முதுமையாக மாட்டோம், எப்போவும் இளைஞராக இருப்போம்லாம் வருதில்ல. அந்த டிஃப்ரெண்ட்டான படைப்பு, அந்த படைப்புக்கு தாங்க முடியும், அல்லாஹ்வுடைய ஒளியை தாங்க முடியும். அதனால் மறுமையில் திரும்பி எழுப்பப்படும் போது நமக்கு ஒரு கூடுதல் பவரோடு படிப்பான்ல, அந்த படைப்பை கொண்டு தான் நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க இயலும் அப்படிங்கிறது அது ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் மறுமை நாளில் எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்கும் பொழுது மக்கள்லாம் காத்துட்ருப்பாங்க, இப்போ இறைவனை காண விசாரிக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறான்னு. அதை பற்றி எல்லாம் சொல்கிறான். 89வது சூறாவில் 22வது வசனத்தை சொல்கிறான், ஓ ஜா ரப்புக்க ஒல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகள் அணிவகுக்க அல்லாஹ் முன்னாடி வருவான். அல்லாஹ் நடந்து வருவான், பின்னாடி என்ன செய்யும் மலக்கெல்லாம் வருவாங்க, ராஜா வர்ற மாதிரி வருவான் அல்லாஹ். அப்போ எல்லோரும் பார்ப்பாங்க அல்லாஹ் வந்து விட்டான் விசாரிப்பதற்குன்னு. அல்லாஹ் பற்றி இப்படித்தான் நம்ம குர்ஆனில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வருவான் தான். ஆனால் இங்கே மேகத்தில் வருவான்னு சொல்லும்போது தான் மாத்திரம், சும்மா அல்லாஹ் வருவான்னு சொன்னால் வருவான்னு எடுத்துகிட்டு போயிடலாம். மேகத்தில் அல்லாஹ் வருவாங்கிறது அழிக்கிறதுக்கு தானே சொல்கிறான். அவங்கள உனக்கு வந்து மேகத்தில் வந்து மலையை விட்டு ஏவி உன்னை சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற சொல்வதற்கு இந்த வார்த்தையை வந்து 2:210 அல்லாஹ் சொல்கிறான். ஹல் எல்துருன, எதற்கு காத்திருக்கிறார்கள், இல்லா ஏத்தியகமுல்லாஹ் ஃபீ துலைன் மினல் கமாம், மேகத்தினுடைய திரள்களுக்கு உள்ளே அல்லாஹ் வருவதற்கு தான் காத்திருக்கிறீர்களா? நான் வந்து இந்த மேகத்துக்குள்ள நுழைஞ்சு நான் வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறான். நான் வர்றதுன்னா நான் வரேன்ற அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல இலக்கியமான அர்த்தம் தான் கொடுக்கணும், இதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வசனங்களும் குர்ஆனில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 658 வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவங்களுக்கு வந்து மன்னிப்பு வாசல் இருக்குல்ல, அது வந்து ஒரு கட்டத்தில் அடைக்கப்பட்டுரும். இப்போ எந்த நேரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அதை மன்னிப்பான். ஆனால் உலகம் அழிகிற அடையாளம் வந்துருச்சுன்னு வைங்களேன், என்னத்தை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடையாது. உலகம் அழிகிறதுக்கு சில 10 அடையாளங்கள் சொல்லுவாங்கள்ல, கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கின்னு வைங்க, எல்லாம் நான் தப்பு செஞ்சு அதெல்லாம் நடக்காது. அந்த 10 அடையாளம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டல் என்பது இனிமேல் தான் எவன் நம்பலாமே, நம்ப முடியாது. அதிசயம் நடக்கும்போது இப்போ மன்னிப்பு கேட்கலன்னு ஆச்சரியம் இருக்குது. சூரியன் வந்து கிழக்க உள்ளது மேற்கு உதிக்குன்னா நடக்கிற ஒரு விஷயமா? அப்படி ஒன்றை பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்து நம்பிடுவான். அது இன்னைக்கு இது ஏற்றுக்கிற முடியாது. இதான் எவனை நம்புவானே? நேரடியாக இப்போ அல்ல வந்துட்டானே நம்புற பெரிய ஆச்சரியமா? இப்போ அல்ல அங்கே வந்துட்டான்னு வைங்க, நம்ம பார்த்துட்டோன்னு வைங்க, அதை நம்புற பெரிய ஆச்சரியமா? வந்தால் தான் எவன் நம்புவானே? நீ வந்து நம்ப வேண்டிய நேரத்தில் நம்பணும். அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அந்த மாதிரி வரமாட்டான். வந்துட்டான்னு சொன்னால் அவர் அதுக்கப்புறம் என்ன இல்லை வந்து பாவமன்னி வாசல் அடைக்கப்பட்டுரு. அதை சொல்லும் அல்ல என்ன செய்கிறான்டா, ஹல் எந்தூன, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களா, இல்லா ஏத்தியங்கள் மலாய்கத்து, வானவர்கள் அவரிடம் வருவதை, ஏத்திய ரப்புக்க, உமது இறைவன் அவரிடத்தில் வருவதை, ஏத்திய பாது ஆயாத்தி ரப்பிக்க, உமது இறைவனுடைய சில அற்புதங்கள் வருவதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நல்லா கேட்குறான். நீங்கள் என்னடா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் வரணுன்னு பார்க்குறீங்களா, அல்லது மலக்கு வரணுமா, அல்லது சில அற்புதங்கள் வரணுமா, எதை எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் வருவானா? அல்லாஹ் தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டானே. அல்லாஹ் வருவான் என்பதற்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், என்னுடைய கட்டளை வரும், என்னுடைய அதாபு வரும், என்னுடைய வெள்ளம் வரும், என்னுடைய புயல் வரும், என்னுடைய தண்டனை வரும், என்னென்ன மாதிரி அல்லாஹ் தண்டிக்க நினைக்கிறான் அதெல்லாம் வரும். அது வருவதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நான் வர்றேன்னு சொல்லுவதை வந்து நான் வர்றேங்கிற அர்த்தத்தில் எல்லாமே வேறு இடத்துல என்ன செய்கிறான், பயன்படுத்த தான் செய்கிறோம். நான் வருவேன்டா என்னுடைய உத்தரவு வரும், என்னுடைய கட்டளை வரும், இந்த இடத்துல நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வாழ்கிற பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமி என்ன செய்யுதுன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. பூமி இருக்குல்ல, பூமியுடைய அளவு வந்து என்ன செய்யுதுன்னா கடல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. இன்றைய விஞ்ஞானத்தில் அது ப்ரூவ் பண்ணவும் செய்கிறாங்க. இப்போ வெப்பமயமாதல், உலகமெல்லாம் வெப்பமாயிருச்சு. வெப்பம் அதிகமானது என்ன செய்யுதுன்னு கேட்டால் பெரிய பெரிய பனிமலைகள்லாம் இருக்கும். பனிமலைகளில் தண்ணீர் சேமிக்கப்பட்டு உயரமாக இருக்கும். இமயமலை மாதிரி பெரிய பெரிய பனிமலைகள் இருக்கும். அந்த வெப்பம் அதிகமான என்ன செய்யும், அந்த பனிமலைகள்லாம் உருக ஆரம்பிச்சிடும். உருகி தண்ணியாக மாறிடும். தண்ணியாக மாறினா தண்ணிலாம் எங்கே வந்து சேரும், கடலில் சேரும். கடலில் தண்ணி செஞ்சுன்னா என்ன ஆயிரும், கடலுடைய மட்டம் கூடிக்கிட்டே வரும். இப்போ நம்ம சென்னை எடுத்து பார்த்தா கூட ஒரு 50 வருஷத்துக்கு முந்தின நாள் கேட்டு பாருங்கள், சென்னை எங்கனுக்குள்ளே இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள். இப்போ கேட்டு பாருங்கள், பல அடிகள் முன்னாடி வந்திருக்குது. அன்னைக்கு இருந்த சென்னை வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. தண்ணி கூட 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 அப்படி வந்து என்ன செஞ்சிருச்சு, அந்த கடல் பரப்புடைய அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டுருச்சு. மண்ணை விழுங்கிக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு 25 வருஷத்தில் நம்ம மண்ணெல்லாம் உள்ளே போயிருங்கிறாங்க. இன்னொரு 25 வருஷம் ஆச்சுன்னா என்னவாயிரும், அந்த வெப்பமயம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பனிமலைகள்லாம் உருகி தண்ணீர் ஆகிக்கொண்டே வந்தால் தண்ணி சேர சேர கடல் அதிகமாகும்ல, அதிகமாக என்ன செய்யணுங்கிறது என்ன வரும் வந்து என்ன செய்யணும், நம்ம வசிக்கிற இந்த பகுதிகள்லாம் கடலை தின்னுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி தான் அப்புறமேட்டு சென்னை இருக்கும். இதெல்லாம் முள்ளுக்குள்ளே மூழ்கி போயிடும். அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அலம் யரோ, அவர்கள் சிந்திக்கவில்லையா, அண்ணா நாத்தில் அருள நன்குசுகாமி நத்தராஃபி அக்கா, பூமியை வந்து அதன் ஓரப்பகுதிகளிலே நாம் குறைப்பதற்காக பூமியிலே நான் வருகிறேங்கிறான். பூமிக்கு அல்லாஹ் வர்றான். எதுக்கு வர்றான், நான் பூமிக்கு நான் வந்து ஓரப்பகுதியை குறைக்கிறேங்கிறான். ஓரப்பகுதியை குறைக்கிறேன் வரவாசி என்ன, ஓரப்பகுதியை குறைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடுவான், அது உருக சொல்லி ஆர்டர் போடுவான், அது சரசரன்னு வந்து ஓரப்பகுதி குறைஞ்சிரும். அப்போ பூமியுடைய இந்த ஓரப்பகுதியை குறைப்பதற்காக நாம் இந்த பூமிக்கு வருகிறோங்கிறான். அண்ணா நாத்தில் அருள,
நாம் இறைவனாகிய நாம் வந்து அந்த பூமிக்கு வருகிறோம். எதற்காக வருகிறோம் என்றால் நன்புஸ்ஹாமின் அத்ராபியா, அதனுடைய ஓரப்பகுதிகளை குறைப்பதற்காக வருகிறோங்கிறான். அது நான் வருகிறோன்ற அர்த்தத்தில் கிடையாது. நான் அதுக்குரிய ஆர்டர் பண்ணுறேன்னு அர்த்தம். பூமியுடைய ஓரப்பகுதியை குறைப்பதற்குரிய கட்டளையை நான் போடுறேன்னு அர்த்தமே தவிர நானே வர்றேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அல்லாஹ் வர்றான்னு பூமிக்கு வர்றான்னு என்ன செய்ய முடியாது, அர்த்தம் செய்ய முடியாது. அல்லாஹ் அரசில் இருந்துகிட்டு இருக்கிறான், பூமிக்கு வர வேண்டிய தேவையும் இல்லை அப்படிங்கிற 13:41 வசனத்தில் எல்லாம் என்ன செய்யறான் இருக்குது. அதே மாதிரி சில நேரத்தில் என்ன செய்யணும்னா, பூகம்பம் வந்து அடித்தளத்தை ஆட்டி கட்டடத்தை இடிஞ்சு தகர்த்து எரிஞ்சிடும். ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னு வைங்களேன், அடியில் வந்து பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த செவரெலாம் இடிஞ்சு நொறுங்கி அப்படியே சட்டி மாதிரி உட்கார்ந்து போயிடும். அப்படியான இதெல்லாம் பார்க்குறீங்க. இந்த பூகம்பம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அடித்தளத்தை அல்ல அசைப்பது தான். அதெல்லாம் என்ன செய்கிறான்டா, நான் வந்து அந்த கட்டடத்துக்கு அடியில் வந்து கட்டணம் அசைப்பேங்கிறான். நான் என்ன செய்வேன், அந்த கட்டடத்தின் அடியில் வந்து நான் பிடிச்சி ஆட்டுவேன், அசைக்கிறேங்கிறான். ஒவ்வொரு பில்டிங்கில் அது ஏற்படுத்துகிற அல்லாஹ் இதை செய்கிறான். ஒரு நேரத்தில் கோடிக்கணக்கான இடத்துல என்ன செய்வான், அல்ல ஆர்டர் பண்ணுவான். ஒரு இடத்துல நிலச்சரிவுங்கிறோம்ல, அந்த நிலச்சரிவு பூமியுடைய அந்த அதிர்வு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், நில அதிர்வு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் கடற்கடன்னு ஆடியெல்லாம் சரிஞ்சு போயிடும். அது என்ன செய்கிறான்னு கேட்டால் ஃபத்தல்லாஹு புண்ணியானகும், அவங்களுடைய கட்டடங்களுக்கு அல்லாஹ் வந்தான். மினல் கவாயிது, அடித்தளத்தில் புகுந்து வந்தான். ஹர்ரா அலைஹிமு சக்ஃபு, அவங்க மேலே அந்த முகடு அப்படி விழுந்து விட்டது. கீழே பிடிச்சி நான் ஆட்டினேன், மேலே பிடிச்சி விழுந்துருச்சுங்கிறான். கீழே பிடிச்சி அல்ல ஆட்டினாங்க நிறைய அர்த்தம் கூட, நேரடி அர்த்தமா இது. அவன் ஏன் கீழே பிடிச்சி ஆட்டுறான், ஆகுமா ஆகி போயிருமே. எல்லாம் என்ன செய்வான், ஆகுன்னா ஆகி போயிடுச்சு அப்படி செய்வான். அது 16:26 இருக்கிறது. இதே மாதிரி வந்து இந்த 2 இடத்துல அந்த ஒரு விஷயங்களை 2 இடத்துல வரக்கூடிய இடங்களில் வந்து சில இடங்கள் அல்லாவுக்கு நேரடியாக செஞ்சிடணும், சில இடங்களில் வந்து கருத்தர்த்தம் கொடுக்கணும். இந்த இடத்துல கருத்தர்த்தம் தான் கொடுக்கணும், நேரடியாக அர்த்தம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு சாராரை அழிச்சான்லாம், அழித்தவனு என்ன செஞ்சான்னு கேட்டால் அவங்க கோட்டை அவங்கள காப்பாற்று நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஃபத்தாஹுமுல்லாஹு மின் ஹைசுல் எஹ்தசிபு, அவர்கள் நினைத்து பார்க்காத வகையில் அவர்களிடத்து அல்லாஹ் வந்தான். ஒரு சாராரை வந்து அந்த ஹைபர் யகூதிகளை அவங்க அழித்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவங்க கோட்டையில் இருக்கிறாங்க, நம்மளை அழிக்க முடியாது நினச்சாங்க, நான் வந்து வேறு ரூட்டில் அவங்கள்ட்ட வந்தேங்கிறான். அல்லாஹ்வும் அங்கே வரல, அழிக்கிறதுக்கு வேறு ஒரு வழியெல்லாம் கண்டுபிடிச்சேங்கிறான். அதை சொல்லும்போது என்ன செய்கிறான்னா, ஃபத்தாஹுமுல்லாஹு மின் ஹைசுல் எஹ்தசிபு, அவங்க நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹ் அவர்களிடம் வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அல்லாவை பற்றி பேசக்கூடியதெல்லாம் பொதுவாக நீங்கள் விளைக்கணும். அல்லாவை பற்றி பேசும்போது அல்லாவுக்கு கை இருக்குன்னு வந்தால் கை தான், அல்லாவுக்கு முகம் இருக்குண்டா முகம்தான், அல்லாஹ் பிடிப்பான்னு அர்த்தம். கையால் ஆதமை படைத்தேன்னா கையால் தான் படைச்சான்னு அர்த்தம். இதில் எல்லாம் மாற்று அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஆனால் எந்த இடத்துல அந்த நேரடி அர்த்தம் கொடுக்குற மாதிரி பொருந்தலையோ அந்த மாதிரி மிகச்சில இடங்களில் மட்டும் என்ன செய்யணும், மாற்று அர்த்தம் கொடுக்கணும். அதான் நான் எடுத்து காட்டக்கூடிய வசனங்கள். இந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் மேலும் சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஒரு அறிவிப்பு செஞ்சுக்கணும். என்ன அறிவிப்புன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம அமெரிக்காவிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேலையும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஆரம்பித்து வச்சா அதை விட அல்லாஹ்வுடைய அருளால் என்ன செய்கிறாங்க, இவங்க பதிலடி அதை விட கடுமையாக பல மடங்கு பதிலடி ஈரான் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் இப்போ கடுமையான சேதம் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கி உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு அநியாயமாக ஒவ்வொரு நாட்டிலையும் புகுந்து இன்றைக்கி கூட வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டு தான் 40 பேரை சேர்த்து குழந்தைகளை சாவடிச்சிருக்கிறாங்க. இலக்கெல்லாம் அப்படி தான். அமெரிக்காவோட தாக்குதல் எப்படி இருக்கும்னு கேட்டால், அதிக நம்பர்களை கொத்து குண்டை போட்டு சின்ன பிள்ளைகள்லாம் பொதுமக்களையெல்லாம் சாவடிக்கிற இராணுவ தலங்கள்லாம் கணக்கு கிடையாது. இவங்களுடைய தன்மை அப்படி தான் இருக்கிறது. அதனால் இந்த புனித ரமலானில் இது குறித்து ஒரு தனியார் சேனலில் நாளைக்கு கூட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, அதில் விவரமாக சொல்லிக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய தகவல் என்னன்னு கேட்டால், இந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு தொழுகைகளையும் அனைவரும் துவா செய்யணும். யாரெல்லாம் அந்த அமெரிக்கா விஷயம் அழித்து நாசமாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி தீயவர்களை அழிக்கபடி அவங்களுடைய பல்லை பிடுங்கும்படி அவங்களுடைய பலத்தை குறைக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு துவாவையும் கற்று தந்திருக்கிறாங்க. குனுத்தாவும் ஒதுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைகளையும் யா அல்லாஹ் இஸ்லாமியுடைய கண்ணியத்தை உயர்த்து, இந்த சக்தி 2 பேரையும் உலகத்தில் இல்லாமல் ஆக்கு, இஸ்ரேலையும் அமெரிக்காவும் இல்லாமல் அழித்து நாசமாக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த புனித ரமலானில் ஒவ்வொரு தொழுகைகளையும் சாதாரண நேரங்கள்லையும் விரும்புகிற உங்களுக்குன்னு தேவைகள் துவா செய்வீங்கள்ல, அதோடு கண்டிப்பாக இதை சேர்த்துக்கிறேங்க. இது வந்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகள் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி கிடக்கணும், இந்த அமெரிக்கா வந்து அழியணும் என்பதை கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.